நீர் என்னை தாங்குவதா தங்குவே நிம்மதியா 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 முன்குறித்தீரே இதிமானாக தினம் பார்க்கின்றீர் முன்குறித்தீரே பிரித்தெடுத்தீரே நீதிமானாக தினம் பார்க்கின்றீர் மன்றாடும் போது செவி சாய்க்கின்றீர் என்பதை நான் அறிந்து கொண்டு நான் மன்றாடும் போது செவி சாய்க்கின்றீர் என்பதை நான் அறிந்து கொண்டு மீண்டும் சொல்லமா நான் மன்றாடும் போது செவி சாய்க்கின்றீர் என்பதை நான் அறிந்து கொண்டு நான் மன்றாடும் போது செவி சாய்க்கின்றீர் என்பதை நான் அறிந்து கொண்டு மன்றாடும் போது செவி சாய்க்கின்றீர் என்பதை நான் அறிந்து கொண்டு. நம்ம மன்றாடும் போது நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்கணும். நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்கணும். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்கணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு நாம் வேதத்தை திருப்பிக் கொள்ளுவோம். ஏன்னா இன்னைக்கு ஜெபங்கள் நாம் பல விதங்களில் ஏறெடுத்து கொண்டே இருக்கிறோம். நாம் அறிஞ்சு ஜெபிக்கிறது சில ஜெபம், அறியாமலே நம்மளை அறியாமலே ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பல ஜெபம். நம்ம அறிந்து ஜெபிக்கிறது, நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு நம்ம உட்கார்ந்து ஜெபிக்கிறது சில ஜெபம், நம்மளை அறியாமலேயே நம்ம ஜெபிக்கிறது பல ஜெபம். அப்போ நம்மளை அறியாமலே ஜெபங்கள் ஏறெடுத்து கொண்டு தான் இருக்கிறோமா அப்படின்னா இங்கே கை வச்சுக்கோங்க. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை பாருங்கள். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை பாருங்கள். யாத்திராகம் 2 கடைசி 2 வசனம். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு, தேவன் இப்போ என்னவா போகுது? பெருமூச்சு ஒரு ஜபமா போகுது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார் அப்படின்னு இல்லையா? 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை என்ன பார்த்தாரா? உபத்திரவத்தை பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் கூக்குரலை கேட்டு. இப்போ ஜெபம் எப்படியெல்லாம் போது பாருங்க. 2:21 2:23 கூட படிங்க. 2:23 கூட பாருங்க. சில காலம் சென்ற பின் மரித்தான், இஸ்ரவேல் புத்திரர் தவித்து. அந்த தவிப்பு என்னவா போகுது? ஜெபமா போகுது. தவித்து முறையிடுகிற சத்தம் ஜெபமா போகுது.
என் தேவ சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்போ மூச்சு பெறது கூட என்னவா போகுது? நம்ம அங்கலாய்ப்பு என்னவா போகுது? ஜபமாக போகுது. நம்ம படுகிற வேதம் என்னவா போகுது? ஜபமாக போகுது. மற்றவங்க நம்மளை துன்பப்படுத்தும் போது நம்ம படுற கஷ்டம் என்னவா போகுது? ஜபமாக. இப்படி நம்மளை அறியாமலேயே பலவிதமான ஜபம் நம்மளை அறியாமலே என்ன ஆகிட்டு இருக்கு? ஒவ்வொரு நாளும் போய்கொண்டு தான் இருக்குது. நம்ம தெரிஞ்சு நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு உட்கார்ந்து நம்ம ஜெபிக்கிறது சில ஜபம் இல்லையா? நம்ம ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கூடி உட்காந்து ஒரு 2 மணி நேரம் ஜெபிக்கிறோம். இது இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்தும் பலவிதமான ஜபங்கள் நம்மளை அறியாமலே எங்கே போயிட்டு இருக்குது? தேவ சமூகத்துக்கு போய்கொண்டிருக்குது. நம்ம பார்க்குற பார்வை ஜபம், நம்ம மூச்சு விடுறது ஜபம், நம்ம அங்கலாய்ப்பு ஜபம், நம்ம தவிப்பு ஜபம், நம்ம வடிக்கிற கண்ணீர் ஜபம், நம்ம முறையிடுகிறது ஜபம், இப்படி பலவிதமான ஜபங்கள் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் போய் எட்டி கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இந்த ஜபங்களுக்கெல்லாம் எவ்வளவு பதில் வந்திருக்கிறது என்பதை நம்ம உற்று கவனிக்க வேண்டிய ரொம்ப ஒரு ஆழமான காரியம். நம்ம வழக்காக நம்ம சொல்கிறோம், ஒரு நாளைக்கு ஒரு ஜப குறிப்புக்கு நம்ம ஜபித்தா கூட 365 ஜப குறிப்புக்கு என்ன செய்கிறோம்? நம்ம ஜபிக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ஜப குறிப்பு ஜபிச்சா கூட இல்லையா 365 ஜப குறிப்புக்கு என்ன செய்கிறோம்? நம்ம ஜபிக்கிறோம். 2 ஜப குறிப்பு ஜெபம் பண்ணால், 4 ஜப குறிப்பு ஜெபம் பண்ணால், 5 ஜப குறிப்பு ஜெபம் பண்ணால், 10 ஜப குறிப்பு ஜெபம் பண்ணால், அப்போ ஒரு வருஷத்தில் எவ்வளவு ஜபங்கள் என்ன ஆகிட்டு இருக்கு? நம்மளை அறியாமலே தேவ சமூகத்தில் போய் எட்டி கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஜபங்களை எல்லாம் கத்த என்ன செய்கிறவர்? கேட்கிறவர். அவங்கள கண்ணோக்கி பார்த்தாரா? அவங்க வேதனையை பார்த்தாரா? அவங்க பெருமூச்சியை பார்த்தாரா? அவங்க முறையிட சத்தத்தை கேட்டாரா? அர்த்தமாக துன்பப்படுத்தும் போது அவங்க வேதனை சத்தத்தை கேட்ட இதெல்லாம் நான் கேட்டு என்ன செய்கிறேன்? உங்களுக்கு பதில் கொடுக்குறேன் அப்படின்னு தான் கத்த என்ன செய்கிறாருன்னா அந்த பெரிய ஜபத்தை என்ன நம்ம ஜபத்தை கத்தர் பதில் கொடுக்குறோம். அப்போ நம்ம எப்படி ஜெபிச்சாலும் நமக்கு ஜெபிக்க தெரியுதோ நமக்கு ஜெபிக்க தெரியலையோ, நம்ம எப்படி ஜெபிச்சாலும் நம்ம ஜபத்தை ஆண்டவர் என்ன செய்கிறவர்? கேட்கிறார். சங்கீதம் 65:2 பார்த்தீங்கன்னா, ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சங்கீதம் 65:2 வசனத்திலே நம்ம படிக்கிறோம். ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் அப்படின்றார். நம்ம ஆண்டவருக்கு ஒரு பேர் என்ன பெயர்? ஜபத்தை கேட்கிறார். அப்போ நம்ம எப்படி ஜெபிச்சாலும் கத்த என்ன செய்கிறார்? நம்ம ஜபத்தை கேட்கிறார். அப்போ நம்ம ஜபங்கள் பெருமூச்சு ஜபம், அங்கலாய்ப்பு ஜபம், வேதனை ஜபம், கண்ணீரின் ஜபம், பெருமூச்சு படுறது ஜபம், நம்ம துன்பப்படுறது ஜபம், துக்கப்படுறது ஜபம், இப்படி நம்மளை அறியாமல் என்ன ஆகிட்டு இருக்குது? ஜபங்கள் போய்கொண்டிருக்குமானால் இத்தனை ஜபங்களை நம்ம ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம். இத்தனை ஜபங்களுக்கும் எத்தனை ஜபங்களுக்கு பதில் வந்திருக்கிறது என்பதை நம்ம ஆழமாக கவனிக்க வேண்டியது. ஆழமாக நம்ம கவனிக்க வேண்டியது. அதை நெகேமியா எப்படி சொல்றார் என்பதான் நம்ம கவனிக்க போறோம். நெகேமியா 1 6 வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, உமது அடியானாகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோகமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜபத்தை கேட்டருளோம்ன்றார். இப்போ நெகேமியா ஜெபிக்கிறது முன்னாடி ஒரு ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறார்? ஒரு ஜபத்தை ஏறெடுக்க. என்ன ஜபத்தை? நான் ஜனங்களுக்காக நான் என்ன செய்ய போகிறேன்? இப்போ நான் ஜெபிக்கிறேன், என் ஜபத்தை நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் கேட்கணும் அப்படின்ட்டு எந்த ஜபத்தை கேட்கணுன்றாரு? அந்த அடியாராக செய்த உமக்கு விரோதமாக செய்த பாவத்தை அறிக்கையிட்டுகிற இந்த ஜபத்தை நீ கேட்டறணுன்றார். அப்போ ஜெபிக்கிறவங்களுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா, பாவ அறிக்கை கட்டாயமாக இருக்கணும். ஒரு ஜெபிக்கிறதற்கு முன்னாடி நாம் என்ன செய்யணும்? பாவ அறிக்கை கட்டாயமாக ஜெபிக்கணும். வேதத்தில் அநேகர் ஜெபிக்கிற ஜெபத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டை நீங்கள் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உபவாச ஜெபத்தை தானியேல் ஏறெடுக்கிறார் இல்லையா? 21 நாள் என்ன செய்கிறாரு? தேவ சமூகத்தில் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார். யாரு? தானியேல். அந்த உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போது அப்படியே ஜெபத்தை கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்க. நாங்கள் பாவம் செய்து அக்கிரமமாயிருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம் அப்படின்னு. அப்போ என்ன செய்கிறாரு? அந்த பாவ அறிக்கை ஜெபிக்கிறதற்கு முன்னால் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் கட்டாயமாக செய்ய வேண்டியது பாவ அறிக்கை.
இதை நம்ம குழுவா கூடி ஜெபிக்கும் போது என்ன செய்ய முடியாது? பாவரிக்கை செய்ய முடியாது. எப்போ நம்ம குழுவா கூடி ஜெபிக்கும் போது, இப்போ நம்ம சபையா கூடி ஜெபிக்கிறோன்னா இப்போ நம்ம என்ன செய்ய முடியாது? இப்போ பாவரிக்கை செய்ய முடியாது. ஆனால் ஒரு தனி ஜெபம் இருக்கும்போது கட்டாயமா ஒவ்வொரு ஆண்டோடைய பிள்ளைகளும் எதை செய்யணும்? பாவ அறிக்கையை நம்ம கட்டாயமா என்ன செஞ்சு ஆகணும்? நம்ம செய்தே ஆகணும் இல்லையா? நம்ம செய்தே ஆகணும். 1 நாளாகம 21ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் கூட நம்ம ஏற்கனவே அதை கவனிச்சிட்டோம். ஆனால் 1 நாளாக 21:9 பார்த்தீங்கன்னா தாவீதும் என்ன செய்கிறாரு? இந்த ஜெபத்தை என்ன செய்கிறார்னா ஏறெடுக்கிறது என்ன செய்ய முடியுது? நாம் பார்க்க முடியுது இல்லையா? அப்பொழுது 8ஆம் வசனத்தை பாருங்க. தாவீது தேவனை நோக்கி, நான் இந்த காரியத்தை செய்ததினால் மிகவும் பாவம் செய்தேன், இப்போதும் உமது அடியாரின் அக்கிரமத்தை நீக்கிவிட்டு புத்தீனமாய் செய்தேன் என்று சொல்றான். அப்ப தாவீது என்ன செய்யறாரு? ஜெபத்தை ஏறெடுக்க முடிய பாவ அறிக்கையை அவர் செய்கிறார். அப்போ ஒரு ஜெபிக்கிற தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில கட்டாயமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா பாவ அறிக்கை. அப்ப அந்த பாவ அறிக்கையை நான் சரியான விதத்துல நான் ஏறெடுக்காம நான் எவ்வளவு ஜெபத்தை ஏறெடுத்தாலும் அந்த பெருமூச்சு, அங்கலாய்ப்பு, கண்ணீர், துக்கம், பாடு, உபத்திரவம் விடுற பெருமூச்சு கூட என்னவா போகுது? ஜெபமா போகுது. அப்ப இந்த ஜெபங்கள் எல்லாம் என்னவாயிடும்னா நமக்கு வீணான ஜெபங்களை என்ன செஞ்சிடும்? மாறிவிடும். அதான் நெகேமியா சொல்றான், நான் ஒரு ஜெபம் பண்ண போற ஆண்டவரே, அந்த ஜெபத்தை நீங்க என்ன செய்யணும்? கட்டாயமா நீங்க கேட்கணும். என்ன ஜெபம் பண்ற? நான் ஜனங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்கிற ஜெபத்தை. அப்ப தேவ சமூகத்தில் ஒரு ஜெபிக்கிற பிள்ளைகள் என்ன இருக்கணும்? பாவ அறிக்கை செய்யும். இன்னைக்கு என்ன பாவ அறிக்கை செய்யும் என்பதை நான் கவனிக்க போறது. இன்னைக்கு நாம் எந்த பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும்? என்ன பாவத்தை இன்னைக்கு நம்ம அறிக்கை செய்ய வேண்டும்? அப்ப அந்த பாவத்தை அறிக்கை செய்த ஜெபத்தை தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புறா? கேட்க விரும்புகிறா. அப்போ நான் இதோ ஜெபம் பண்ணுறேன், நான் ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் அவசியம், கட்டாயமாக ஜெபிச்சு தான் ஆகணும். நான் திரும்ப சொல்கிறேன், நம்ம தெரிஞ்சு ஜெபிக்கிறது கொஞ்சம், நம்ம தெரியாமலே ஜெபிக்கிறது அதிகம். நம்ம தெரியாமலே ஜெபிக்கிறது அதிகம். அந்த அதிகமான ஜெபங்களுக்கும் இந்த கொஞ்ச ஜெபங்களுக்கும் ஆனால் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? பதில் கொடுக்க விரும்புகிறார். எனவே ஜெபத்தை கேட்கிறவர், அவரே ஜெபிக்கிறவர், நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறவர். வாக்கு நீங்கள் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாதிருக்கிற போதும் பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வாக்கு கலந்த பெருமூச்சுகளோடு கூட விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார் என்று சொல்லி ரோமர் 8:26 நம்ம படிக்கிறோம் இல்லையா? நம்ம ஜெபிக்கிறது என்னன்னே தெரியாது. நாம் என்ன செய்கிறோம்? நம்ம அந்த பெருமூச்சு படுறோம் இல்லையா? இந்த பெருமூச்சு எதுக்கு படுறோம்? இதில் என்ன ஜெபம் இருக்கு நமக்கு தெரியாது. நாங்கள் அங்கலாய்க்கிறோம், இது என்ன ஜெபம் நமக்கு தெரியாது. நம்ம கண்ணீர் வடிக்கிறோம், எதுக்கு கண்ணீர் வடிக்க நமக்கு தெரியாது. ஸோ நம்மளை அறியாமலேயே என்ன செய்யும்? சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஜெபத்துக்கு உட்கார்ந்து கண்ணீர் தார தாரையாக வடியும். வார்த்தை வராது, வார்த்தை என்ன செய்யாது? வராது. என்ன படும்? கண்ணீர் மட்டும் நைட்டே இருக்கும். நம்மளால் அடக்க முடியாத அளவு கண்ணீர் நைட்டுக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் சில நேரத்தில் அழுணும்னு நினச்சா கூட என்ன வராது? கண்ணீர் வராது. அப்படின்னா தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரு? அந்த நேரத்துக்கு எப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுக்கணும்னு ஆவியானவர் விரும்புகிறாரோ அந்த ஜெபத்தை நமக்குள்ள என்ன செய்கிறாரு? அவரே என்ன செய்கிறாருன்னா ஏறெடுக்கிறார். சில நேரத்தில் பெருமூச்சு விட வைக்கிறார், சில நேரத்தில் அழ வைக்கிறார், சில நேரத்தில் அங்கலாய்க்க வைக்கிறார், சில நேரத்தில் துக்கப்பட வைக்கிறார், சில நேரத்தில் துயரப்பட வைக்கிறார், சில நேரத்தில் அப்படியே மனம் இடிஞ்சு அப்படியே உட்கார்ந்துருப்பலையா அந்த உட்கார்தல் கூட என்னவா போய்கிட்டு இருக்குது? தவிக்கும். என்ன செய்யுதுன்னே புரியலையே, நம்ம என்ன செய்யறதுன்னே தெரியலையே, இதுக்கு என்ன பண்றதுன்னே புரியலையே. அந்த தவிப்பு என்னவா போகுது? ஜெபமாக போகுது. ஆனால் இத்தனை ஜெபங்களுக்கும் நமக்கு எவ்வளவு பதில் வந்திருக்குது என்பதை நம்ம கவனிக்க வேண்டியது. நம்ம ஜெபிக்கிறோம், நம்மளை அறியாமலே ஜெபங்கள் போய்கொண்டிருக்குது. ஆனால் இத்தனை ஜெபங்களுக்கும் எத்தனை பதில் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் நெகேமியா சொல்றா, உமக்கு விரோதமாக நாங்கள் செஞ்ச பாவத்தை நாங்கள் என்ன செய்கிறோம்? அறிக்கை இடுகிறோம். இதை தான் சாலமோன் ஜெபத்தை ஆரம்பிக்கும் போதே சொல்றாரு. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, உம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர் உமக்கு விரோதமாக பாவம் செய்ததின் நிமித்தம் சத்துருவுக்கு முன்பாக முறிந்து போய் உம்மிடத்திற்கு திரும்பி உமது நாமத்தை அறிக்கை செய்து
இந்த ஆலயத்துக்கு நேராக உம்மை நோக்கி விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் செய்தால் பரலோகத்தில் இருக்கிற நீங்க அதை என்ன செய்யணும்? நீங்க கட்டாயமா கேட்கணும்ன்றாரு. யார் சொல்றாரு? சாலமோன் சொல்றாரு. நீங்க எந்த ஜெபத்தை கேட்கணும்? ஒருவேளை நாங்க தவறு பண்ணிட்டு அந்த தவறு நிமித்தமாக என்ன செய்ய முடியல, பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நாங்கள் ஜெயிக்க முடியாமல் தவிக்கும் போது நாங்கள் உணர்வடைந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஏதோ நம்ம சம் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம், ஏதோ சில தவறு நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்குது என்பதை உணர்ந்து நாங்கள் தேவ சமூகத்தை அறிக்கை பண்ணிட்டு நாங்கள் ஜெபிச்சோன்னா எங்கள் ஜெபத்தை என்ன செய்யணும்? நீங்கள் கட்டாயமாக நீங்கள் கேட்கணும். ஆண்டவரே, அவருடைய முதல் ஜெபமே அதுதான், முடிக்கிற ஜெபமும் அதுதான். யாருடைய? சாலோமோனுடைய ஜெபத்தை ஆரம்பிக்கிறதும் அந்த ஜெபம் தான். அந்த 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 அதிகாரம் முழுசும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருப்பார். ஒவ்வொரு பர்சனலான பிரச்சனைகளை சொல்லி சொல்லி ஜெபிப்பார். ஒவ்வொரு பிரச்சனையை சொல்லி சொல்லி ஜெபிப்பார். கடைசியாக சொல்லவாரு, ஒருவேளை அவன் தூர தேசத்தில் இருந்து இந்த ஆலயத்துக்கு வர முடியாம அவன் தூரத்தில் இருந்து அங்கிருந்து உம்முடைய ஆலயத்தை நினைச்சு அந்த பாவ அறிக்கை செஞ்சு ஜெபிச்சானா அவன் அங்க ஜெபிக்கிற ஜெபத்தோடு என்ன செய்யணும்? நீங்க கேட்கணும்னு சொல்லுவார். தேவசமத உணர்வடின்னு சொல்றாரு. ஒருவேளை அவன் தூர தேசத்தில் இருக்கிறான், அவன் எங்க வர முடியாது? எருசலேமுக்கு வர முடியாது. அப்போ ஒருவேளை அவன் உணர்வடைந்து எங்க அவன் இருக்கிற இடத்துல இருந்து இந்த தேவாலயத்தை நினைச்சு மனசுல இந்த சபையை நினைச்சு அவன் ஜெபத்தை ஏறெடுத்தான். அந்த ஜெபத்தை கூட நீங்க என்ன செய்யணும்? கேட்டு நீங்க பதில் கொடுக்கணும். அவன் இக்கட்டுக்கெல்லாம் நீங்களாக்கி அவனை ஆசீர்வதிக்கணும். அப்படின்ற ஒரு பெரிய ஜெபத்தை சாலமோன் எடுக்கிறதையும் பார்க்கிறோம். அப்ப அநேக பரிசுத்தவர்கள் என்ன விரும்புறாங்க? ஜெபிக்கிறதற்கு முன்பாக ஒரு பாவ அறிக்கை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்ப இந்த பாவ அறிக்கை ஜெபம் தான் நம்ம ஜெபத்துக்கு என்னத்தை கொண்டு வரும்? நம் ஜெபங்களுக்கு பதிலை கொண்டு வரும். எப்படிப்பட்ட ஜெபத்துக்கு? நமக்குள்ளே நாம் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கூட பதில் கொண்டு வரும். இன்னைக்கு நம்ம கவனிக்க போறது என்ன? நமக்குள்ளே நாம் ஜெபிக்கிற ஜெபம். சில ஜெபத்தை வெளியில ஜெபிக்க முடியாது, சில ஜெபத்தை வெளியில ஜெபிக்க முடியாது, சில ஜெபத்தை வாய் விட்டு ஜெபிக்க முடியாது, சில ஜெபத்தை சத்தமா ஜெபிக்க முடியாது. அப்படின்னா சில ஜெபம் வாய் விட்டு ஜெபிக்கலாம், சில ஜெபம் சத்தமா ஜெபிக்கலாம். சில ஜெபத்தை நம்ம என்ன செஞ்சுதான் ஆகணும்? மனசுக்குள்ளே நாம் வேண்டுகிற வேண்டுதல், தனக்குள்ளே ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? கேட்க விரும்புகிறார். வெளிப்படையா ஜெபிக்கிறத மாத்திரமல்ல, வெளியரங்கமா ஜெபிக்கிறத மாத்திரமல்ல, நமக்குள்ளே நம்ம மனசுக்குள்ள நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை இன்னைக்கு கர்த்தர் கேட்க விரும்புகிறார். இன்னைக்கு சொல்றதுதான், நீங்க மனசுக்குள்ள ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? கேட்டு அந்த ஜெபத்தைக்கு அந்த ஜெபத்தின்படி அல்ல, அந்த ஜெபத்தை விட மேலான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். எந்த ஜெபத்தை விட? வெளியரங்கமா ஜெபித்த ஜெபத்தை மட்டும் அல்ல, மாறாக நம்ம மனதுக்குள்ள நம்ம மனசுக்குள்ள நாம் ஜெபிக்கிற ஜெபம். அந்த ஜெபம் யாருக்கு தெரியாது? பக்கத்தில் இருக்கிற யாருக்குமே தெரியாது. கட்டின கணவனுக்கு தெரியாது, கட்டின மனைவிக்கு தெரியாது, பெற்ற பிள்ளைகளுக்கு தெரியாது, கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாது, சபை மக்களுக்கு தெரியாது, ஊழியர்களுக்கு தெரியாது. எனிபடி நம் மனசுக்குள் நாம் ஜெபிக்கிற ஜெபத்தையும் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறவர்? கேட்கிறவர். அந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்க வேண்டுமானால் இன்னைக்கு என்ன பாவம்னா பாவ அறிக்கை தேவை. எந்த ஜெபத்துக்கு? ஜெபத்துல பலவிதம், ஜெபிக்கிற விதத்துல பலவிதம். அதுல இன்னைக்கு சொல்ற விதம் என்ன? உன் மனசுக்குள்ள நீ ஜெபிக்கிற ஜெபம். கர்த்தர் தீர்க்கமா சொல்ற அந்த வார்த்தை, உன் மனசுக்குள்ள நீ ஜெபிக்கிற ஜெபம். உன் பிள்ளைகளை கூட ஜெபிச்ச ஜெபம் தெரியாது, ஏன்னா சில சொல்லவும் முடியாது. உன் மனதுக்குள் நீ ஜெபித்த ஜெபத்தை நான் கேட்டு உனக்கு என்ன கொடுக்க விரும்புகிறேன்? பதில் கொடுக்க விரும்புகிறேன். அந்த பதிலை நீ கேட்டதுபடி மட்டும் அல்ல, நீ நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு நான் பதில் கொடுக்க விரும்புகிறேன். நம்ம ஜெபிச்சது ஒரு பகுதி இல்லையா? நம்ம ஜெபிச்சதை மட்டும் கொடுத்தாக்க சரி, நம்ம ஜெபிச்ச கொடுத்துருக்கிறான். கர்த்தர் அப்படி கொடுக்க விரும்பல. நீ நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு அந்த பதில், அந்த ஜெபத்தை என்ன கிடைக்க போகுது? பதில் கிடைக்க போகுது. நீ என்ன செஞ்சிருக்க மாட்ட? இப்படி நம்ம ஜெபிச்சிருக்கிறோம், இதுக்கு இப்படியெல்லாம் பதில் கிடைக்குமா, கர்த்தர் இப்படியெல்லாம் நம்மளை ஆசீர்வதிப்பாரா என்று சொல்லி நீ நினைச்சு கூட பார்த்திருக்க முடியாது. நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் இன்னைக்கு தரப்போறார். எந்த ஜெபத்துக்கு? மனசுக்குள்ள ஜெபிச்ச ஜெபம். மனசுக்குள்ள ஜெபித்த ஜெபம். மனசுக்கு வெளியில்ல, மன சத்தம் போட்டு இல்ல, சபைக்குள்ள வந்து இல்ல, ஏனிபடி நீ இருக்கிற இடத்துல, நீ எங்க இருந்தாலும் சரி,
நீ வீட்டில் இருந்தையோ, நீ வெளியில இருந்தையோ, நீ வேலையில இருந்தையோ, பட் எங்கோ ஒரு இடத்துல உன் மனசுக்குள்ள நீ என்ன பண்ணியிருக்கிற? ஏதோ ஒரு ஜெபத்தை ஏறெடுத்திருக்கிற. அந்த ஜெபங்கள் ஒரு முறைப்படி உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி அப்படி இதெல்லாம் அல்ல. எப்படி உட்காந்து சர்ச்சில் உட்காந்து அப்படியே பாட்டு பாடி ஆராதனை பண்ணி ஜெபம் பண்ணி ஜெப குறித்து வந்து பாபரிக்கை செஞ்சு இப்படியெல்லாம் நீ ஜெபிக்கல. ஆனால் என்ன பண்ணியிருக்கிற? ஏதோ ஒரு சந்தர்ப்பங்கள், ஏதோ ஒரு சந்தர்ப்பம், ஏதோ ஒரு நெருக்கடி, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு குறைவு, பட் ஏதோ ஒரு விதத்தில் நீ மனதளவில் பாதிக்கப்படும் போது, வெளியரங்கமா இல்ல, மனசளவில் நீ பாதிக்கப்படும் போது உன் மனசுக்குள்ளே ஒரு ஜெபத்தை ஏறெடுத்திருக்கிற. அந்த ஜெபம் தேவ சமூகத்தில் போய் எட்டி இருக்கிறது. அந்த ஜெபத்துக்கு தேவன் என்ன கொடுக்க விரும்புறா? பதில் கொடுக்க கர்த்தர் விரும்புறார். எந்த ஜெபத்துக்கு? இது எங்க ஜெபிச்ச ஜெபம்? சர்ச்சில் வந்து இல்ல, நீ இருக்கிற இடத்துல அந்த இடம் சொல்ல முடியாத இடமா கூட இருக்கலாம். அந்த இடம் சொல்ல முடியாத இடமா கூட இருக்கலாம். அந்த இடத்துல உன் மனசுக்குள்ள நீ ஜெபிச்சிருக்கிற. கர்த்தர் தீர்க்கமா இருக்க சொல்றார். உன் மனசுக்குள்ள நீ ஜெபிச்சிருக்கிற. நீ வாய் விட்டு ஜெபிக்கல, நீ ஆலயத்தை வந்து ஜெபிக்கல, நீ சத்தம் போட்டு ஜெபிக்கல, நீ பயங்கர மனசையில ஆவியில் நிரம்பி ஜெபிக்கல. உன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு நெருக்கடி நீ சந்திக்கும் போது, ஏதோ ஒரு பிரச்சனையை நீ சந்திக்கும் போது, ஏதோ ஒரு போராட்டத்தை சந்திக்கும் போது உன் மனசுல ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்திருக்கிற. அந்த சின்ன ஜெபம் தேவ சமூகத்தில் பெரிய பதிலை கொண்டு வரப்படுகிறதா இருக்கிறது என்பதை கர்த்தர் தீர்க்கமாக இந்த வேளை நமக்கு சொல்லுகிறார். ஆமென், ஆமென். என்ன ஜெபம்? உன் மனசுல ஜெபிச்ச ஜெபம். நீ எங்க ஜெபிச்சன்னு தெரியாது, நீ எந்த சொல் ஜெபிச்சன்னு தெரியாது. ஒருவேளை நீ ஜெபிச்சதை மறந்து கூட இருக்கலாம். ஒருவேளை நீ ஜெபிச்சதை மறந்துட்டு கூட இருக்கலாம். பட் நீ எங்கேயோ ஜெபிச்ச, மனசுக்குள்ள ஜெபிச்ச ஜெபத்தை கர்த்தர் கேட்டு இன்னைக்கு நீ நினைச்சபடி அல்ல, அதை பார்க்கிலும் ஒரு பெரிய, நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். முன்குறித்தீரே, பிரித்தெடுத்தீரே, நீதிமானாக தினம் பார்க்கிறேன். முன்குறித்தீரே, பிரித்தெடுத்தீரே, நீதிமானாக தினம் பார்க்கிறேன். மன்றாடும் போது செவி சாய்க்கின்றேன் என்பதை நான் அறிந்து கொண்டே. நான் மன்றாடும் போது செவி சாய்க்கிறேன் என்பதை நான் அறிந்து கொண்டே. நான் மன்றாடும் போது செவி சாய்க்கிறேன் என்பதை நான் அறிந்து கொண்டே. நான் மன்றாடும் போது செவி சாய்க்கின்றேன் என்பதை நான் அறிந்து கொண்டே. ஆமென். நம்முடைய மன்றாட்டுக்கு தேவன் செவி கொடுக்கிறவர். ஆமென். எப்படிப்பட்ட மன்றாட்டுக்கு? உன் மனதுக்குள்ள ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கான ஆசீர்வாதத்தை தேவன் தர விரும்புகிறார். ஆமென். இந்த ஜெபத்துக்கு தேவன் அந்த அடித்தளமா கர்த்தர் பார்க்கிறது என்ன? அந்த ஜெபத்துக்கு அடித்தளமாய் கர்த்தர் பார்க்கிறது என்ன? தெரிஞ்ச வேத பகுதி, பலமுறை நம்ம பகத்த பகுதி, லூக்கா 15ஆம் அதிகாரம். லூக்கா 15ஆம் அதிகாரத்துக்கு நம் வேதத்தை திருப்புவோம். லூக்கா 15ஆம் அதிகாரத்துக்கு நேரம் நம்ம வேதத்தை திருப்பி கொண்டு அந்த 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம தேவ சமூகத்தை என்ன செய்ய போறோம்னா நம்ம பார்க்க போகிறோம். எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நேரத்தில் அந்த ஜெபத்தை அவன் ஏறெடுக்கிறான். இந்த இளைய மகனை பற்றி நமக்கு நிறைய பார்த்துருக்கிறோம், நிறைய கவனிச்சிருக்கிறோம். பட்டு பார்க்காதது கோணத்தில் இன்றைக்கு கவனிக்க 16வது வசனத்தை பார்த்தோம்னா, அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். நான் வாசிக்கிறேன். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை
வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி, எங்க சொல்லி? தன் மனதுக்குள்ளே அவன் சொல்லி. இந்த ஜெபம் எப்படி ஜெபிக்க ஜெபம் அல்ல, வெளியரங்கமா ஜெபிக்கிற ஜெபம் அல்ல, அப்பா கிட்ட வந்து ஜெபிச்ச ஜெபம் அல்ல, அப்பா வீட்டில் வந்து ஜெபிச்ச ஜெபம் அல்ல, சபையில கூடி குழுமா கூடி ஜெபிக்கும் போது ஜெபிச்ச ஜெபம் அல்ல. அவன் சந்திச்ச நெருக்கடிகள் பெரியது. அவன் சந்திச்ச நெருக்கடி பெரியது. என்னது? ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட அவன் என்ன பண்ற நிலைமை, ரொம்ப கஷ்டப்படுறான். கஷ்டப்பட்டு கூட என்ன செய்யல, ஒருவேளை ஆகாரம் அவன் விரும்புற மாதிரி என்ன செய்யல, அவனுக்கு கிடைக்கல. அவன் விரும்புற மாதிரி ஒருவேளை ஆகாரம் கூட அவனுக்கு கிடைக்காத நிலையில தான் அவன் ஒரு விண்ணப்பத்தை தனக்குள்ளாகவே ஏறெடுக்கிறான் என்று சொல்லி. யார்கிட்ட சொல்லி? அவனுக்குள்ளே அவன் சொல்லி. அவனுக்குள்ளே அவன் சொல்லி. அவன் எஜமான் கிட்ட சொல்லல, அவன் மற்ற நண்பர்கிட்ட சொல்லல, அப்பா கிட்ட வந்து சொல்லல, அப்பா வீட்டில் வந்து சொல்லல, அப்பாவோட இருக்கிற அப்பாவுடைய வேலைக்காரன் கிட்ட சொல்லல. யார்கிட்ட சொன்னா? தனக்குள்ளே சொல்லி. அப்படின்னா இன்னைக்கு அப்பாவுடைய வேலைக்காரன் கிட்ட சொல்றதும் ஒரு ஜெபம் இல்லையா? அப்பாவுடைய வேலைக்காரன் கிட்ட சொல்றதும் ஒரு ஜெபம். எந்த ஜெபம்? இந்த மூத்த மகன் அதை ஏறெடுப்பான். என்ன ஜெபம்? அவன் வெளியில இருப்பான், அந்த அப்பாவுடைய வேலைக்காரர் வருவாங்க, அவன்கிட்ட கேட்பான், என்ன சத்தம்? உங்க தம்பி வந்திருக்கிறான், ஒரு பெரிய காரியம் நடந்திருக்க சொல்லும் போது அவன் தூரம் நிற்கிறான். இந்த செய்தியை யார் போய் சொல்றான்? அப்பாவுடைய வேலைக்காரன் தான் போய் யாருக்க சொல்றான்னா அப்பாட்ட சொல்றான் இல்லையா? அப்ப அப்பாட்ட வேலைக்காரங்கிட்ட சொல்றதும் என்னவது? ஒரு ஜெபம் இல்லையா? சபை ஊழியக்காரங்கிட்ட சொல்றதையும் அது என்னவா போகுது? ஜெபமாக மேல போகுது. நமக்கு நாமே சொல்லிக்கிறதும் ஜெபமா போகுது, அப்பா வீட்டில் வந்து சொல்றதும் ஜெபமா போகுது, அப்பா கிட்ட சொல்றதும் ஜெபமா போகுது, அப்பாவுடைய வேலைக்காரங்க கிட்ட சொல்றதும் என்னவா போகுது? ஜெபமாக போகுது. அப்ப தகப்பனுடைய ஊழியக்காரங்க அப்பாவுடைய ஊழியக்காரங்க சொல்றது நம்ம என்ன சொல்றோம்? நம்மள அறியாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நாம் ஜெபத்தை ஏறெடுத்து கொண்டு இருக்கிறோம். இப்படி எல்லாம் ஜெபம் இருக்குது. ஆனா இவன் எப்படி ஜெபிச்சவன்? அப்பாவுடைய ஊழியக்காரங்க கிட்ட சொல்லல, அப்பா கிட்ட சொல்லல, அப்பாவுடைய வீட்டில் சொல்லல, மற்ற எஜமான் கிட்ட சொல்லல, நண்பர்கள் கிட்ட சொல்லல. ஆனா யார் கிட்ட சொல்றான்? தனக்குள்ளே அவன் சொன்னது. இந்த தனக்குள்ளே சொன்னது யாருக்கு தான் தெரியும்? அவனுக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா? அவன் நினைச்சிருக்கிறான் அவன் எனக்கு மட்டும்தான் இது தெரியும் என்று. அவனுக்கு மட்டுமல்ல, அவனுக்குள்ள சொன்னதும் அவன் எங்க போய் எட்டி இருக்குன்னா பரலோக ராஜ்யத்தில் போய் எட்டி இருக்குது. இந்த ஜெபத்தை செய்வதற்கு முன்பாக அவன் செஞ்ச சின்ன காரியம் என்ன காரியம்? அதுதான் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்குது? 18ஆம் வசனம், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செஞ்சேன். அப்ப எந்த ஜெப அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறதுக்கு முன்னாடி அவன் செஞ்சது என்ன? ஒரு பாவ அறிக்கை. அது என்ன பாவ அறிக்கை? தன் தகப்பனுக்கு விரோதமா செய்த பாவம். மனுஷனுக்கு விரோதமா செய்யற பாவம் வேற, சோ மற்றவங்களுக்கு செய்யற விரோதமா செய்யற பாவங்கள் வேற, தேவனுக்கு விரோதமா செய்யற பாவங்கள் வேற. இங்க சொல்றது என்ன? தேவனுக்கு விரோதமா செய்த பாவம் இல்லையா? அத நம்ம 1 ராஜாக்கள் 8:33 வாசிச்சோம். என்ன வாசிச்சோம்? உமக்கு விரோதமா நாங்க செய்த பாவம்னு சொல்றார். சாலமோன் என்ன ஜெபத்தை எடுக்கிறாரு? நாங்கள் உமக்கு விரோதமா செஞ்ச பாவம்னு சொல்றார் இல்லையா? 8 ஒரு வார்த்தை என்ன வார்த்தை? உமக்கு விரோதமா செய்த பாவத்தை அறிக்கையிட்டது அப்படின்றார் இல்லையா? நெகேமியா என்னதான் சொல்றாரு? நெகேமியா என்னதான் சொல்றாரு? நாங்கள் உமக்கு விரோதமா செய்த பாவத்தை அறிக்கையிட்டார். அப்ப என்ன பாவத்தை அறிக்கை செய்யறது? எல்லா பாவத்தையும் ஒரே நாள் அறிக்கை செய்ய முடியாது. எல்லா பாவத்தையும் ஒரே நாள் என்ன செய்ய முடியாது? அறிக்கை செய்ய முடியாது. எந்த நேரத்தில் நம்ம அறிக்கை செய்ய வேணும்னு கர்த்தர் விரும்புறாரோ அந்த நேரத்தில் அறிக்கை செய்யணும். இன்னும் சொல்ல போனா நாம் செய்தது, நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், நாம் செய்தது எப்போ? சின்ன வயசுல செஞ்சது. நான் சொல்றேன் 50 வயசுக்கு பிறகு ஞாபகத்து வரலாம். 5 வயசுல செஞ்சது 50 வயசுல என்ன வரலாம்? ஞாபகத்துக்கு வரலாம். என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த பாவத்தை நம்ம என்ன செய்யல, இன்னும் அறிக்கை பண்ணலன்னு அர்த்தம். நாம் ஏற்கனவே செய்த தவறுகள், ஏற்கனவே செஞ்ச மிஸ்டேக் நம்முடைய ஞாபகத்துக்கு வருமானால் அது எத்தனை முறை வந்தாலும் சரி, அது எத்தனை வயசுல வந்தாலும் சரி, அது எந்த சூழ்நிலையில வந்தாலும் சரி, நமக்கு ஞாபகம் வருகிறது என்னாலே நாம் என்ன செய்யணும்? ஓ, இந்த பாவம் என்ன செய்யல, இன்னும் அறிக்கை பண்ணது போல இருக்கு. இது தேவ சமூகத்துல கிறுக்கப்படல, இது தேவ சமூகத்துல அழிக்கப்படல. தேவ சமூகத்துல கோடு போடாத வரைக்கும் அந்த பாவத்துக்குரிய பனிஷ்மெண்ட் நம்முடைய வாழ்க்கையில கிடைச்சு கொண்டே இருக்கும்.
அந்த பாவத்துக்குரிய பாதிப்பு, அந்த பாவத்துக்குரிய விளைவுகள் நம்ம என்னாயிட்டே இருக்கும், தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதை என்னைக்கு நம்ம அறிக்கை பண்ணி நம்ம விடுகிறோமோ அன்னைக்கு தான் என்ன செய்யும், அந்த ஞாபக புஸ்தகத்திலிருந்து அந்த பாவம் என்ன செய்யப்படும், அழிக்கப்படும். அதற்கு பிறகு அந்த பாவம் என்ன செய்யாது, நமக்கு ஞாபகத்துக்கு வராது. ஒரே தவிர பலமுறை செஞ்சிருக்கலாம் இல்லையா, ஒரே தவிர பலமுறை செஞ்சிருக்கலாம். நம்ம நினைச்சிருப்போம் அந்த ஒரு முறை செஞ்சதை நம்ம அறிக்கை பண்ணியிருப்போம் இல்லையா, குறிப்பிட்ட அந்த தவிர நாங்க அறிக்கை பண்ண செஞ்சது தப்பு, மன்னிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா. இது எத்தனை முறை செஞ்சது, முதல் முறை செஞ்சதை ஒரு முறை செஞ்சதா அறிக்கை பண்ணியிருப்போம். அது 50 முறை செஞ்சிருப்போம்னா மீது 49 முறை அப்படியே தான் இருக்குது. அது எங்க தேவ சமூக ஞாபக புஸ்தகத்துல 49 முறை அப்படியே தான் இருக்கும். நீ ஒரு முறை பண்ணும்போது எல்லா பாவம் என்ன செஞ்சிடாது, அழிக்கப்பட்டுடாது. ஒரு முறை செய்யற பாவம் ஒரே முறை செஞ்சிருந்தாக்க அது ஒரு முறை அறிக்கை பண்ணதா முடிஞ்சு போச்சு. மாறா ஒரே தவிர திரும்ப திரும்ப நம்ம செய்திருப்போம்னு வச்சுக்கோங்க, ஒரே தவறுகளை திரும்ப திரும்ப. எப்போ 5 வயசுல 5 வயசுல செய்கிற பாவங்கள் கூட 50 வயசுல ஞாபகம் என்ன இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. அந்த பாவம் நம்ம செஞ்சிட்டோம், அதை நம்ம தொடர்ந்து கொண்டே இருக்குமே தவிர அது துண்டிக்கப்படாது. எப்ப துண்டிக்கப்படும், அந்த தவறை அறிக்கை பண்ணி, எஸ் இந்த இடத்துல இந்த தவறு பண்ணியிருக்காண்டவரே இதை மன்னிச்சுக்கோங்க, இதுக்கு மேல என்ன செய்ய மாட்டேன், நான் செய்ய மாட்டேன்னு என்னைக்கு நம்ம அறிக்கை பண்ணுகிறோமோ அன்னைக்கு அது என்ன செய்யும், அந்த பாவம் நம்ம ஞாபக புஸ்தகத்திலிருந்து கோடு போடப்படும். அதற்கு பிறகு அந்த பாவமோ அந்த பாவத்துக்குரிய பாதிப்போ நம்மள வாழ்க்கை என்ன செய்யாது, கிரியை செய்யாது. இப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நம்ம தான் ஜெபம் பண்றோமே, ஏன் நம்ம பாவரிக்கை செய்யணும்? நம்ம தான் ஜெபம் பண்றோம்ல, ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், இப்போ நம்ம என்ன செய்யறதில்ல, நம்ம பாவம் செய்யறதில்ல. இப்போ நம்ம ஜெபம் பண்றோம், ஏன் நம்ம பாவரிக்கை செய்யணும்? அப்படி ஒரு கேள்வி வரணும் தானே. இப்போ ஏன் நம்ம பாவரிக்கை நம்ம செய்யணும், ஏன் நம்ம பாவரிக்கை செய்யணும் இல்லையா? 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்பினீங்கன்னா இதுக்குரிய பதில நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக சொல்றத நீங்க பார்க்க முடியும். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வேதத்தை திருப்பினீங்கன்னா, 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வேதத்தை திருப்பினீங்கன்னா 11வது வசனத்திலிருந்து பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டில் பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி, நான் வாசிக்கிறேன், உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து அடுத்தவனுக்கு கொடுப்பேன், அவன் இந்த சூரியனுக்கு வெளிச்சத்தில் அதை செய்வான். நீ ஒளிபீடத்தில் அதை செய்தாய், நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கு முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்று சொன்னான். அடுத்த வசனம் பார்க்கிறோம். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவத்தை நீங்க செய்தார், ஆனாலும் உன் பாவத்தை நீக்கிட்டார், ஆனாலும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்க நீ என்னமா மாறிட்ட அப்படின்னா, இப்ப என்ன சொல்றாரு, ஒரு நம்ம ஜோமட்ட கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார் இல்லையா. மறுபக்கம் என்ன இருக்குது, சத்துரு வந்து ஆண்டோட போய் கேட்கிறான், இந்த தப்பு பண்ணியிருக்கிறான், இந்த தப்புக்கு நீ என்ன கொடுக்கவே இல்லை, பனிஷ்மெண்ட் கொடுக்கவே இல்லையே, இந்த தப்புக்கு நீங்க என்ன கொடுக்க, தண்டனை கொடுக்கவே இல்லையே. அப்ப ஏன் ஆண்டவர் பாவரிக்கை செய்ய சொல்றாரு? ஒரு பக்கம் ஆண்டவர் ஆஸ்வதிக்கிறாரு, மறுபக்கம் சத்துரு என்ன கொடுக்க வைக்கிறான். ஏன்னா அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, என்ன கொடுத்து ஆகணும், அவர் நீதியை செஞ்சு ஆகணும், அவர் நீதியை செஞ்சு ஆகணும். அது யார் சொன்னாலும் செஞ்சுதான் ஆகணும். அதான் ஆண்டவர் நமக்கு சொல்லிட்டார். என்ன சொல்லி கொடுத்தாரு, ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுத்து போயிட்டார். என்னது பாருங்க, பூமியில சண்டை போடுறீங்க, அவன் வந்து என்ன பண்ணுவான், என்கிட்ட வந்து சொல்லுவான், என்கிட்ட வந்து சொல்லுவான். அவன் வழியில இருக்கும் போதே நீ என்ன பண்ணிடு, சீக்கிரமா 2 பேரும் நல்மனம் புரிந்துருங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை சொல்லிட்டார் இல்லையா, மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல அழகா சொல்றாரு இல்லையா. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல, மத்தேயு 5ஆம் அதிகாரம் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கார், நமக்கு அழகா சொல்லிட்டு போயிட்டார். இதை செஞ்சிட்டீங்கன்னா உனக்கு என்ன வராது, உனக்கு பிரச்சனையே கிடையாது இல்லையா. 25ஆம் வசனத்தை பாருங்க. எதிராளி உன்னை நியாயாதிபதியிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையிலே வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனோடு என்ன பண்ணிடு, நல்மனம் பொருந்து. பொருந்தாவிட்டால், நல்மனம் பொருந்தாவிட்டால் என்ன சொல்றாரு, ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டா என்று சொல்றார். என்ன சொல்றாரு, அப்போ
நீ செஞ்ச தவறுக்கு ஒரு இம்மி அளவு கூட குறையாத அளவுக்கு உனக்கு தண்டனையை அனுமதிச்சுதான் உன்னை ரிலீஸ் பண்ணுவனே ஒழிய உன்னை என்ன பண்ண மாட்டேன். நீ தண்டனையே கிடைக்காம என்ன செய்ய மாட்டேன், நான் விட மாட்டேன். எது வரைக்கும்? என் கிட்ட வந்து எட்டுற வரைக்கும் நீ விட்டுறாத. நீ செஞ்ச தப்பு என்கிட்ட வந்து எட்டுற வரைக்கும் என்ன பண்ணிடாத. அப்ப நம்ம ஒவ்வொருவருக்கும் நான் ஞாயிற்றுக்கிழமை சொல்லி அனுப்பேன் இல்லையா? நமக்கு ஒரு நிறுத்துறான், சத்துருவை நிறுத்துறான். யாரு? லூசிபர் என்ன செய்யறான்? நமக்கு விரோதமா ஆட்கள் சத்துருவை நிறுத்துறான். அவனுக்கு என்ன வேலை? இன்னைக்கு காலையிலையும் சொன்னேன், இன்னைக்கு காலையிலையும் அதை பத்தி சொன்னேன். இடையில நம்ம கிடைச்சப்ப அதை பத்தி ஒரு செய்தி பேசியிருக்கோம். இன்னைக்கு காலையில் அதை ரொம்ப விளக்கமா சொல்லி அனுப்பணும். இன்னைக்கு காலையில ரொம்ப விளக்கமா சொன்னோம். எப்படி எல்லாம் அவன் கிரியை செய்ய முடியும், அவன் எப்படி செயல்படுவான், எதுக்கு நிறுத்துறான். ஒரே ஒரு காரியத்துக்கு 16 பேரை நிறுத்துறான். ஒரே ஒரு காரியம் அவன் செய்யக்கூடாதபடி தடுக்கிறதுக்கு எத்தனை பேர் நிறுத்துறான்? 16 பேரை நிறுத்துறான். யாரு? சத்துரு 16 பேரை நிறுத்துறான். எதுக்கு? பேதுரு ஒரே ஒரு காரியத்தை செஞ்சிடக்கூடாது என்பதுக்கு 16 பேரை நிறுத்துறான். இந்த 16 பேரை தாண்டி அவ சுய கான்செப்ட்ல கூட அவளால் இருக்க முடியாது. பிரதான அப்போஸ்தலன் இடையில செய்தியை போடுவாங்க, நீங்க கேளுங்க, ரொம்ப உன்னிப்பா உட்காந்து கேளுங்க, ரொம்ப கவனமா கேளுங்க. அதுல இருக்கு ரொம்ப விளக்கமா அதில் பேசியிருக்கோம், ரொம்ப விளக்கமா பேசியிருக்கோம். என்ன பண்ணாம செய்ய விரும்புறான், ஒரு 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 எல்லைக்குள்ள எப்படிப்பட்ட ஆக்கிரமிப்பு இருக்குது, ஒரு தெருவில் எவ்வளவு பெரிய ஆக்கிரமிப்பு இருக்குது, எந்த எல்லைக்கு வரும்போது அவன் தெளிவடைகிறான், எந்த இடத்துக்கு வரும்போது அவனால தெளிவடையவே முடியல. தேவ தூதனே பக்கம் இருந்தா கூட அவன் என்ன செய்ய முடியல, சுய கான்செப்டுக்குள்ள வர முடியல. சத்துரு ரொம்ப சாதாரண எடுப்பு நினைச்சிடாதீங்க. சத்ருவின் பிரசன்னத்தை சும்மா சாதாரண கணக்கு பண்ணிடாதீங்க. சத்ருவ சாதாரணம் தான், ஆனா நம்ம இருக்க வேண்டிய அளவில் இருந்தாதான் அதை நீ ஜெயிக்க முடியுமே தவிர நீ சும்மா என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. ரொம்ப விளக்கமாக பேசியிருக்கோம். ரொம்ப கிட்டத்தட்ட 1 மணி நேரம் செய்தி ரொம்ப தெளிவாக பேசியிருக்கு. இன்னைக்கு காலையில் ரொம்ப தெளிவாக கொடுத்து பேசியிருக்கோம். வாய்ப்பு இருக்குமானா உங்களுக்கு போடுவாங்க, நீங்க அதை கேளுங்க. முடிஞ்சா நாளைக்கு அதை போடுவாங்க நினைக்கிறேன். நீங்க பாருங்க, அதை கேளுங்க. கத்தவங்களை என்ன செய்வா, ஆசீர்வதிப்பா. அப்ப நம்ம மத்தியில் ஆண்டவன் அழகா சொல்லிட்டு வேணா சொல்லிட்டு போறான். ஒரு அந்த சத்துரு வந்து உன் மேல என்ன செய்வான், குற்றம் சாட்டுவான். அவன் குற்றம் சாட்டிட்டானா நான் என்ன செய்ய முடியாது. இப்ப நம்ம இப்ப பூமியில 2 பேர் சண்டை போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் விளங்குறதுக்காக சொல்றேன். 2 பேர் சண்டை போடுறீங்க, இந்த செய்தியை யார் கொண்டு போறான்? சத்துரு என்ன செய்யறான், தேவ சமூகத்தை கொண்டு போறான். ஆண்டவன் என்ன சொல்றாரு, அவன் கீழே இருந்து மேல வந்து என்கிட்ட சொல்றதுக்கு முன்னால நான் உன்னை பார்த்து ஆமான்னு ப்ரூஃப் பண்றதுக்கு முன்னாடி நீ அவன் வழியில இருக்கும் போதே நீங்க என்ன பண்ணிடுங்க, சீக்கிரமாய் நல்மனம் பொருந்துன்றார். சீக்கிரமான வார்த்தை இருக்குதுல, சும்மா லேட்டா இல்ல, என்ன பண்ணு, சீக்கிரமாய் நல்மனம் பொருந்து. எந்த அளவுக்கு சீக்கிரமா உன்னால காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணிடு, காம்ப்ரமைஸ் ஆயிடு. இல்லைன்னு சொன்னா அது என்கிட்ட வந்து எட்டிடுச்சுன்னு வச்சுக்கோயேன். இப்ப நான் யாரு, நீதியுள்ள நியாயாதிபதி. நான் என்ன செய்யணும், நீ பண்ண தப்புக்கு பனிஷ்மெண்ட்டை நான் கொடுத்தே தீரணும். இந்த பனிஷ்மெண்ட் அனுமதிச்சிட்ட பிறகு அந்த பனிஷ்மெண்டின் காலம் முடிகிற வரைக்கும் நீ எவ்வளவு மண்டாடினாலும் சரி, நீ எவ்வளவு ஜெபத்தை எடுத்தாலும் சரி, உன் ஜெபத்தை என்ன கொடுக்க முடியாது, பதில் கொடுக்க முடியாது. பனிஷ்மெண்ட் அனுமதிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம புத்திசாலி. பனிஷ்மெண்ட் அனுமதிச்சிட்டாருன்னா அது மாதிரி ஒண்ணுமே செய்ய முடியாது. அதான் சொல்றாரு, ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீரும் வரைக்கும் நீ என்ன செய்ய முடியாது, அந்த இடத்தை விட்டு புறப்படவே முடியாதுன்றார். ஒரு சிறையிருப்புக்குள்ள வச்சிருவார், ஒரு சிறையிருப்புக்குள்ள வைக்கிறான். அந்த சிறையிருப்பு பல விதங்களில் இருக்கலாம், பல ரூபத்தில் இருக்கலாம், பல கோணத்தில் இருக்கலாம். பலவிதமான சிறையிருப்பு இல்லையா, பாவனது மட்டும் சிறையிருப்பு இல்ல, பலவிதமான சிறையிருப்பு கற்றிருக்கிறார். அதில் ஒரு சிறையிருப்பு நம்மளை உள்ள தள்ளிட்டாருன்னா அந்த பனிஷ்மெண்ட், நம்ம செய்த தவறுக்குரிய பனிஷ்மெண்டின் காலம் நிறைவடைகிற வரைக்கும் நமக்கு என்ன கிடைக்காதுன்னா விடுதலையே கிடையாது. ஒரு காசும் குறைவின்றி தீர்க்கும் அளவுக்கும். அப்ப என்ன செஞ்சிடு, அதை அறிக்கை பண்ணிடு. ஏன் அறிக்கை பண்ண சொல்றாரு, ஒன்னு உனக்கு பனிஷ்மெண்ட் அனுமதிக்கிறதுக்கு முன்னாடியே உன்னை விடுதலையாக்கணும் விரும்புறேன், இல்ல பனிஷ்மெண்ட் அனுமதிச்ச பிறகு அதை என்ன செய்யணும், நீ அதை அறிக்கை பண்ணிட்டேன்னா நான் என்ன செஞ்சிருவேன், அதை கிரிக்கிடுவேன். அப்ப உனக்கு என்ன கிடைக்காது, அந்த பாதிப்பு உனக்கு இருக்காது. எந்த பாதிப்பு,
நாம் என்ன தவறு செய்கிறோமோ அந்த தவறுக்குரிய பாதிப்பு நமக்கு இருக்காது இல்லையா? சாபத்தின் விளைவுகளும் ஆசீர்வாத வீழ்ச்சி உங்களுக்கு தெளிவா பேசுறோம். ஒவ்வொரு எப்படி ஒரு சாபம் வருது, அந்த சாபம் எப்படி கிரியை செய்யும், இது எந்தெந்த விதத்தை நம்மளை பாதிக்கும் என்று உங்களுக்கு தெளிவா பேசியிருக்கோம் இல்லையா? கிட்டத்தட்ட 6 மாசம் மேல உங்களுக்கு அந்த செய்தியை பேசியிருக்கோம். அப்ப நீங்க அதை கவனிச்சு பார்க்கணும். அப்ப என்ன கிரியை நடக்குது? ஒவ்வொரு தவறுக்கும் ஒவ்வொரு விதமான பனிஷ்மெண்ட், ஒவ்வொரு தவறுக்கும். இப்ப இந்த தாவீது செஞ்ச இந்த தவறுக்கு என்ன பனிஷ்மெண்ட்? அதுக்கேற்ற பனிஷ்மெண்ட்டை தவிர இது தாவீது சரீரத்துக்கோ தாவீது குடும்பத்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. இது பொருளாதார பிரச்சனை கிடையாது, சரீர பிரச்சனை கிடையாது, பலவீன பிரச்சனை கிடையாது, ஒரு பிரச்சனை கிடையாது. என்ன? அவமானம். தாவீது இந்த இடத்துல பண்ண தப்புக்கு என்ன பனிஷ்மெண்ட்? என்ன ஆண்டவர் சொல்லிட்டா, இந்த விஷயத்துல கர்த்தர் நீ பாவரிக்க பண்ணிட்ட, நான் என்ன செய்யறேன்? நீக்கிடுவேன். ஏன்னா 2 வருஷம் டைம் கொடுத்தார் ஆண்டவர். ஏத சொல்றாரு? 2 years, 2 வருஷம் டைம். யாருக்கு? தாவீதுக்கு. இந்த 2 வருஷமா தாவீது என்ன செய்யவே இல்லை, இந்த பாவத்தை அறிக்கை பண்ணவே இல்லை. அதான் ப்ராப்ளம். இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி தேவனது அனுமதிக்கிற காலத்துக்கு முன்னாடி மட்டும் தாவீது இதை அறிக்கை பண்ணியிருப்பார்னு வச்சுக்கோங்க, என்னவே கிடையாது. அந்த பிள்ளை வியாதிப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அந்த பிள்ளை சாக வேண்டிய அவசியம் இல்லை, இவ எல்லாரும் உபவாசம் வேண்டிய அவசியமும் இல்லை. எப்படி இருந்திருப்பார்னா ஆரோக்கியம் வந்திருக்கா. எத்தனை வருஷம் டைம் கொடுத்தாரு? 2 வருஷம். ஏன்னா அந்த பிள்ளை பிறந்து அந்த பிள்ளை வளர்க்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப 2 வயசு அந்த பிள்ளை என்ன செய்யுது? வியாதிப்படுது. 2 வருஷம் டைம் கொடுத்தாரு. தாவீது என்ன செய்யவே இல்லை, அந்த பாவத்தை அறிக்கை பண்ணவே இல்லை. மேஜர் ப்ராப்ளம். நம்ம என்ன நினைக்கிறோம்? செஞ்ச உடனே ஒரு தப்பு நினைச்சா உடனே பனிஷ்மெண்ட் கிடைக்காது. யாக்கோபுக்கு 20 வருஷம் கழிச்சு கேட்டார். யாக்கோபு என்ன கொடுத்தாரு? எவ்வளவு டைம் கொடுத்தாரு? 20 வருஷம் கொடுத்தார். என்ன டைம்? 40 வருஷம் கொடுத்தார் இல்லையா? இப்ப திரும்ப எத்தனை வயசு? 60 வயசு. அந்த 20 வருஷம் டைம் கொடுத்தாரு. என்ன பாவம்? அப்பா கிட்ட ஏமாத்த அறிக்கை பண்ணுப்பான்னு 20 வருஷம் டைம் கொடுத்தாரு. யாக்கோபு என்ன செய்யவே இல்லை, கண்டுக்கவே இல்லை, காலை உடைச்சாரு. கண்டுக்கவே இல்லை. என்ன வச்சாரு? கால அந்த தொடை பெட்டார் பட்டியா, இப்ப தொடை சந்தனாச்சு சுளிக்கிட்டு காலை இழுத்து நொண்டிக்கிட்டு நடக்கிறாரு. ஏன்? 20 வருஷமா டைம் கொடுத்தாரு. என்ன செய்வே இல்லை, என்ன செய்வே இல்லை, அதை அறிக்கை பண்ணவே இல்லை. ஆமா, எங்க அப்பாட்ட என்ன பண்ணிட்டேன்? யாக்கோபா போனேன், எங்க அப்பாட்ட ஏசான்னு என்ன பண்ணிட்டேன்? என்ன மறைச்சிட்டேன், எங்க அப்பாட்ட மறைச்சிட்டேன்ப்பா அப்படின்ற ஒரு வார்த்தை யாக்கோபா அறிக்கை பண்ணிட்டு இருந்தா கால் உடைய வேண்டிய அவசியமே கிடையாது. நீ நைட்டெல்லாம் போற வேண்டிய அவசியமே கிடையாது. சின்ன ஜெபம் பதில் வந்துட்டு போயிட்டே இருக்கும். யாக்கோபு நான் சொல்ற ஏசாவை தடுக்க அனுப்பிட்டாரு. ஆனா இவனுக்கு என்ன செய்யறத காமிக்கவே இல்லை. காலை உடைச்ச பிறகுதான் கதை சரிப்படுத்தினார். பாவரிகை இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. ஒரு பக்கம் இருக்கும் 5 வயசுல நீ என்னைக்கு விவரம் தெரிஞ்சிச்சோ, என்றைக்கு விவரம் உனக்கு தெரிஞ்சிச்சோ, இது வலது கை இது இடது கைன்னு என்னைக்கு உனக்கு விவரம் தெரிஞ்சிச்சோ, என்னைக்கு நமக்கு விவரம் தெரிஞ்சிச்சோ, அந்த நாட்களிலிருந்து நம்முடைய பாவங்கள் கணக்கிலே ஏற்கப்பட்டிருக்குது, நம்முடைய பாவங்கள் கணக்கிலே வைக்கப்பட்டிருக்குது. எது வரைக்கும்? எண்ணிலிருந்து இது வலது கை இது இடது கை, இதுல வாங்கக்கூடாது, இதுல வாங்கணும், இதுல வாங்கக்கூடாது. அந்த தெளிவு வந்துச்சு பத்தியா? அந்த நாள்ல இருந்து நமக்கு ஞாபக புஸ்தகத்துல நாம் செய்த அத்தனை தவறுகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கு, நாம் செய்த அத்தனை நன்மைகளும் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த பாதிப்புகளை, இந்த தவறுகளை எப்பெல்லாம் ஞாபகத்துக்கு வருதோ, எப்பெல்லாம் யாக்கோபுக்கு எத்தனை வருஷம் கழிச்சு ஞாபகப்படுத்தினாரு? 20 வருஷம் கழிச்சு ஞாபகப்படுத்தினார். 20 வருஷம் கழிச்சு ஞாபகப்படுத்தினார். 30 வருஷம் கழிச்சு ஞாபகம் வரலாம், 50 வருஷம் கழிச்சு ஞாபகம் வரலாம், எப்ப வேணாலும் ஞாபகம் வரலாம். எந்த நிமிஷம் ஞாபகத்து வருதோ அந்த செகண்ட் ஆண்டவரே நான் தெரியாம செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்க, இனிமே செய்ய மாட்டேன். 3 வார்த்தை. என்ன வார்த்தை? இது தப்புன்னு தெரியாம செஞ்சுட்டேன், இனிமே செய்ய மாட்டேன், இந்த பாவத்தை எனக்கு மன்னியும். இந்த 3 வார்த்தை அந்த பெரிய பாதிப்பு என்ன செஞ்சிடும்? மீட்டிடும். இன்னைக்கு அதை செய்யாம போறதா என்ன செய்யறோம்? நம்ம பாதிக்கப்படுறோம். அப்ப ஏன் பாவரிக்கை செய்யணும்? சத்துரு என்ன செய்யறான்? எவ்வளவு பெரிய பாதிப்பு என்ன செஞ்சிருக்கிறான், இவன் செஞ்சிருக்கிறான். நீ எப்படி அவனை ஆசீர்வதிக்கிற? அப்ப ஒரு பக்கம் ஆசீர்வாதம் வருது, ஒரு பக்கம் பாதிப்படுது. எப்படி நீ மேல வர்றது? இப்ப நீ கேட்கிற ஆசீர்வாதிக்காம கேட்கிற, ஓகே ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார் இல்லையா? உடனே அவன் வந்து நிக்கிறான், இந்த தப்பு பண்ணியிருக்கிறாங்க, இதுக்கு பனிஷ்மெண்ட் என்ன செய்யவே இல்லை, அவனுக்கு ஒன்றும் கொடுக்கவே இல்லை. ஏன் கொடுக்கல? அப்ப பனிஷ்மெண்ட் அனுமதிக்கிறான். இப்ப என்ன பண்ணாகுது? ஒரு பக்கம் ஆசீர்வாதம், ஒரு பக்கம் பாதிப்பு. எப்படி நீ மேல வர்றது? ஒரு பக்கம் பார்த்தா சந்தோஷமா இருக்குது, ஒரு பக்கம் பார்த்தா வேதனை இருக்குது. எப்படி நீ நல்லா இருக்கிறது?
அப்ப தேவன் என்ன விரும்புறாரு? இந்த பாதிப்பு வராம நீ ஆசுவத்தை மட்டும் பார்த்து நீ சந்தோஷத்தை மட்டும் பார்க்கணும்னா இன்னைக்கு ஒண்ணு செய். என்ன செய்? பாவ அறிக்கை செஞ்சிடு. அது என்ன பாவ அறிக்கை? தேவனுக்கு விரோதமா செஞ்ச பாவம். தேவனுக்கு விரோதமா செஞ்ச பாவம். ஏன்னா ரெண்டு பக்கம் சொல்றேன். என்னது? பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாக என்ன செஞ்ச? நான் செய்த பாவத்தை மன்னியும் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம்? அந்த எளிய மகன் எடுக்கிறான். அப்ப ஏன் நம்ம பாவரிக்கை செய்யணும்னு சொல்லிட்டேன் இல்லையா? இந்த பாவரிக்கை செய்யலன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் சரி பனிஷ்மெண்ட் கிடைச்சே தீரும். பனிஷ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு வாய்ப்பு. நாம் செய்யற தப்புக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கிற வரைக்கும் நமக்கு, கிடைக்காத வரைக்கும் நமக்கு வாய்ப்பு. பனிஷ்மெண்ட் ஆரம்பிச்சிடுச்சுன்னா அதுக்கு மேல வாய்ப்பு கிடையாது. இப்ப தாவீதுக்கு 2 வருஷம் டைம் இருந்துச்சு. என்ன கொடுக்கல? எந்த பிரச்சனையும் இல்லை இல்லையா? ரொம்ப ஜாலியா இருந்தார் இல்லையா? எப்ப ஆரம்பிச்சாரு? அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்க அந்த பிள்ளை என்னைக்கு வியாதி பட்டுச்சோ 7 நாள் உபவாசம் பண்ணார். ஜெபத்துக்கு பதில் வந்துச்சா? கர்த்தருக்கு பிரியமானவர். எவ்வளவு அழுறாரு, தரையில விழுந்து கிடக்கிறாரு, சாப்பிடவே இல்லை, அழுது உட்கார்ந்து கிடக்கிறாரு. ஆனா என்ன வரவே இல்லை. ஏன்னா அதான் மத்திய சொல்லிட்டார். என்னது? ஒரு காசும் குறைவின்றி தீர்க்கிற வரைக்கும் உன்னை ரிலீஸ் பண்ண முடியாது. அப்ப எப்போது வரைக்கும் வாய்ப்பு இருக்கு? நாம் செஞ்ச தப்புக்கு பாதிப்பு நமக்கு அனுமதிக்காத வரைக்கும் நமக்கு வாய்ப்பு. அப்ப தேவன் என்ன செய்ய விரும்புறாரு? இந்த பாதிப்பு ஒருவேளை நாளைக்கு நமக்கு வரதா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நமக்கு ஞாபகப்படுத்தலாம். இன்னைக்கு நமக்கு என்ன வரலாம்? ஞாபகப்படுத்துவார். நம்ம அதை கண்டுக்காத போயிட்டோம்னா பாதிப்பு தான். நாம் செய்த தவறுகளை கர்த்தர் ஞாபகப்படுத்தாம போகவே மாட்டார். ஞாபகப்படுத்தியே தீருவார். யாரு? எதுக்கு ஞாபகப்படுத்துறாரு? இவன் அறிக்கை பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, இவனுக்கு என்ன கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடனே சொல்லுமா, அவன் பாரு அறிக்கை பண்ணிட்டான், அவன் என்ன செஞ்சிட்டான், இது அறிக்கை பண்ணிட்டான், அப்ப என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பாவ அறிக்கை அவனுக்கு பாதிக்க அனுமதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி யாருக்கிட்ட சொல்லிட்டு பாரு? சத்துரு கூட சொல்லிட்டு பாரு. அவன் நோட்டத்துக்கு வந்து நிக்கிறான். அவன் நோட்டத்துக்கு என்ன செய்யறான்? அப்படி காட்டுறான். இந்த டேட்ல இத்தனை வருஷம் டைம் கொடுத்தீங்க, இத்தனை வருஷம் டைம் என்ன ஆகி போச்சு, அவனுக்கு முடிஞ்சு போச்சு, இன்னும் நீங்க என்ன கொடுக்கல, பனிஷ்மெண்ட் கொடுக்கல. ஏன்? அப்ப தேவன் என்ன செய்ய வேண்டியது இருக்குது? இவன் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. இப்ப அவன் கேட்கலாம், நீ உண்மையிலே நீதியுடைய நியாயாதிபதியா? அப்ப என்ன செய்யணும்? நீதி செய்யணும்ல. ஏன் நீ நீதி செய்யல? அதான் தாவீது சொல்றாரு. தாவீதுக்கு நாத்தான் சொல்றாரு, எப்பா உன் தப்ப மன்னிச்சிட்டாரு, ஆனா சத்ரு தூசிக்க உன் மேல குற்றம் சாட்டுவதற்கு சத்ருக்கு இடம் பண்ணிட்டு நீ இடம் கொடுத்துட்டியே. அப்ப என்ன செஞ்சாகணும்? அவன் ஆண்டவர் மேல குற்றம் சாட்டாத அளவுக்கு அவன் பனிஷ்மெண்ட் அனுமதிச்சே தீரணும். அப்ப என்ன செய்யறாரு? பிள்ளை அனுமதிக்கிறாரு. அந்த பிள்ளை வியாதிப்பட்டுச்சு, கேவலப்பட்டு செத்துச்சு. அப்ப ஏன் இவ்வளவு பாதிப்பு? உனக்கு 2 வருஷம் டைம் கொடுத்தாருல, 2 வருஷம் டைம் கொடுத்தாருல, என்னைக்காவது ஒரு நாள் என்ன இருக்கணும்? இவனை என்ன பண்ணிட்டோம், இந்த தப்பு பண்ணிட்டோமே, உரியாம நம்ம கொன்னுட்டோமே, இப்படி பண்ணிட்டோமே, அப்படின்றவரே மன்னிச்சுவோங்கப்பா, நான் தெரியாம பண்ணிட்டோம்பா அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார்னா இந்த பிள்ளை மறிக்க வேண்டிய அவசியமோ கிடையாது, பாதிக்கிற அவசியமோ கிடையாது, எந்த பிரச்சனையும் இல்லை. தாவீது எப்படி இருந்திருப்பார்? ஆரோக்கியமா இருந்திருப்பார், ஆசீர்வாதம் வந்திருப்பார். ஆனா என்ன செய்யல? கொடுத்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டார். நம்ம எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு. எல்லாரும் தப்பு பண்ணவர்கள், யாரும் உத்தமர்கள் கிடையாது. அத்தனை பேரும் தப்பே பண்ணாதவர் ஏசாயார் மட்டும்தாங்க. மீதி எல்லாருமே யாக்கோபு சொல்லுமா, நம்ம அநேக கதை என்ன செய்யறோம்? நம்ம தப்பு பண்றோம், அநேக விஷயங்களை தவறு பண்றோம். இந்த தவறு நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். நாம் செய்தது என்னைக்கு கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துறாரோ, நாம் செய்த நன்மையை கர்த்தர் ஞாபகப்படுத்த மாட்டார். நாம் செய்த நன்மைகளை கர்த்தர் ஞாபகப்படுத்த மாட்டார். ஏன் ஞாபகப்படுத்த மாட்டா? இந்த ஞாபகம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, நமக்கு பெருமை வந்துடும். நாம் செய்த நன்மைகளை கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? ஞாபகப்படுத்த மாட்டார். ஆனா யார் ஞாபகப்படுத்தும் தெரியுமா? சத்ரு ஞாபகப்படுத்தும், ஆனா தேவன் ஞாபகப்படுத்த மாட்டார். ஏன் ஞாபகப்படுத்த மாட்டார்? நமக்கு பெருமை வந்துடும், அதனால பாதிக்கப்பட்டுருவோம், அதனால ஞாபகப்படுத்த மாட்டார். ஆனா எதை கட்டாயமா ஞாபகப்படுத்துவாரு? நாம் செய்த தவறுகளை நிச்சயமா ஞாபகப்படுத்துவார். நிச்சயமா ஞாபகப்படுத்துவார். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், 3 மாசத்துக்கு 4 மாசத்துக்கு முன்னாடி 5 மணி ஜெபத்துல டோரை திறந்து ஓபன் பண்ணி உள்ள காலை வைக்கிறேன். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. என்னது? ஒரு ஜோசிக்காரங்கிட்ட நான் கையை நீட்டி நான் பார்த்தது எனக்கு ஞாபகம் வருது. எப்போ? அப்ப நான் ரட்சிக்கப்படல. நான் சொல்றேன், என்னுடைய கணிப்புப்படி ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் பஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ரெகுலரா வருவார், ஜோசிப்பார் ரெகுலரா வருவார். அவரா சும்மா பக்கத்தில் உட்காந்து கையை கூட பார்க்கலாம் அப்படின்னு கையை கொடுத்தான். ஸோ நான் விருப்பத்தோடு கூட அவன் கையை கொடுத்து அவர் கையை பிடிச்சு பார்க்கிறான். அவர் கையை பிடிச்சு பார்த்தது எப்ப ஞாபகம் வரல? அப்ப ஞாபகம் வரல.
ரட்சிக்கப்பட்ட உடனே ஞாபகம் வரல, ஊழியத்துக்கு வந்த உடனே ஞாபகம் வரல. கிட்டத்தட்ட என்னுடைய கணிப்பு சரியா இருக்குமானால் 25 வருஷத்துக்கு பிறகு 5 மணி ஜெபத்துக்கு வந்து டோரை ஓபன் பண்ணிட்டு ஒரு காலை உள்ள வைக்கிறேன், எனக்கு கரெக்டா ஞாபகம் வருது. உடனே சொன்ன, ஆண்டவரே எனக்கு அன்னைக்கு தெரியல, நான் செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்க, இனி என்ன செய்ய மாட்டேன், இனி ஒரு நாள் நான் செய்ய மாட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நீ எப்போ செஞ்சது உனக்கு ஞாபகத்துக்கு வந்தாலும் சரி, திரும்ப சொல்றேன், எந்த வயசுல ஞாபகம் வரலாம், செஞ்சிருக்கலாம், அது என்ன ஞாபகம் வருதோ சரி. சரியா? படிக்கும்போது ஸ்கூல்ல பசங்க பென்சில் எடுத்திருப்போம்ல, ஃப்ரெண்டை கூட இருக்கட்டும் எடுத்திருப்போம்ல, அது ஞாபகம் வரும் தானே, அந்த பென்சில் ஞாபகம். அவெல்லாம் படிக்கிற ஒரு காலம் அப்படின்னு பெருமை பாராட்டி போறதுக்கு இல்ல, அதை அறிக்கை பண்ணணும்னு அர்த்தம். அப்படின்னா நாம் செய்த அத்தனை தவறுகளையும் கர்த்தர் ஞாபகப்படுத்துவார், ஒரே நாள்ல கிடையாது. அதுக்கு எப்ப சமயமோ அப்பதான் ஞாபகப்படுத்துவார். இன்னும் சொல்ல போனா அதுக்குரிய பாதிப்பு எப்ப வரப்போதோ அதுக்கு முன்னாடி என்ன செய்வாரு, அதுக்கு முன்னாடி நமக்கு ஞாபகப்படுத்துவார், அதுக்கு முன்னாடி ஞாபகப்படுத்துவார். அப்ப நம்ம அதை அறிக்கை பண்ணிட்டோம்னா அந்த பாதிப்பு என்ன செய்யாது, நமக்கு வராது. இல்ல அந்த ஞாபகம் வரும்போது நான் கண்டுக்காம போயிட்டேன்னா கட்டாயமா பனிஷ்மெண்ட் அனுமதிச்சிருவாரு. அனுமதிச்சிட்ட பிறகு நீ 1000 ஒப்பாரி வச்சாலும் மாறாது, வாய்ப்பே கிடையாது. அழகா சொல்லிட்டாரு, ஒரு காசும் குறைவின். அப்படின்னு அர்த்தம், ஒருவேளை 100 ரூபாய் பயன் வச்சுக்கோங்க, 99 ரூபாய் கொடுத்துட்டோம், உன்னை எவ்வளவு கொடுக்கணும், சரி 1 ரூபாய் தானே விடு. 99 ரூபாய் மட்டும் இல்ல, 99 பைசா மட்டுமல்ல, 99 நயா பைசா மட்டுமல்ல, அந்த ஒரு நயா பைசா கொடுத்தாதான் அவன் என்ன செய்வேன், வெளியே விடுவார்னா அதுக்குரிய டோட்டல் பனிஷ்மெண்ட், டோட்டல் பாதிப்பை நம்ம அனுபவிச்சு தீராத வரைக்கும் நமக்கு என்ன கிடைக்காதுன்னா விடுதலை கிடைக்காது. அப்ப தேவன் என்ன விரும்புறா, இவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை நீ சந்திக்க கூடாது. அதனால என்ன செஞ்சிரு, உனக்கு ஞாபகப்படுத்துறேன், நீயா ஒண்ணு மண்டிப்பட குழப்பிக்காத, நீயா மண்டிப்பட ஒண்ணு உடைச்சிக்காத, நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன். என்ன ஞாபகப்படுத்துறேன், எந்த இடத்துல, எந்த சூழ்நிலையில, எந்த வயசுல, நீ எந்த நிலையில என்ன செஞ்சேன்றத நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன். உன் வேலை என்ன வேலை, 3 வார்த்தை சொல்ற வேலை. இத 3 வார்த்தை சொல்லாத விடத்தினாலதான் இன்னைக்கு சிக்கி தவிக்கிறோம். 3 வார்த்தை, ஆண்டவரே எனக்கு தெரியாம செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்க, இனிமே செய்ய மாட்டேன். இந்த 3 வார்த்தைக்கு நிறைய வயல் என்ன செய்யல, வரல. அவருடைய பாதிப்பு என்ன, அந்த பனிஷ்மெண்ட் அனுமதிச்சிட்டாரு. இப்ப நம்ம கத்தரும், ஆண்டவரே மாத்துங்க, ஆண்டவரே மாத்துங்க, ஆண்டவரே மாத்துங்க. மாத்தத கத்தரே நினைச்சா கூட மாத்த முடியாது. ஏன், எழுதின ஜட்ஜ்மெண்ட் எழுதினதுதான். ஜட்ஜ்மெண்ட் எழுதாத வரைக்கும் தான் நம்ம புத்திசாலி. ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்ட பிறகு அவன் புத்திசாலி, நம்ம அவ்வளவுதான். இது வரைக்கும் அந்த பாதிப்பு நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிச்சு தீர்கிற வரைக்கும். அப்ப அதனால தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், நீ அந்த பாதிப்பு, இவ்வளவு பாதிப்பு என்ன செய்ய வேண்டாம், நீ அனுபவிக்க வேண்டாம். நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன், நான் உனக்கு, நீ என்ன செஞ்சன்றத நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன். நீ என்ன செஞ்சிரு, நீ ஓப்பன்ல அறிக்கை பண்ண வேண்டாம். எப்போ உனக்கு ஞாபகம் வருதோ அப்ப என்ன பண்ணிடு, அப்ப அறிக்கை பண்ணிடு. உன் மனசுக்குள்ள நீ அறிக்கை பண்ணிடு. நீ வருவான தனியா இருக்கிறியா, உனக்கு எப்படி அறிக்கை பண்ண முடியுமோ அப்படி அறிக்கை பண்ணிடு. அப்படி அறிக்கை பண்ணிட்டேன்னா அந்த பாதிப்பு என்ன செய்யாம இருக்கும், வராம இருக்கும். ஒருவேளை நான் ஆசீர்வாதம் கேட்கிறேன், நான் கொடுத்துருவேன். ஆனா மறுபக்கம் என்ன, தாவீது எவ்வளவு ஆசீர்வதிச்சு வச்சாரு, தாவீது ஆசீர்வாதம் குறைவா, ஒரு குறையும் இல்ல. ஆனா மறுபக்கம் பாதிப்போம் அனுமதிச்சார்ல. அப்ப தேவன் என்ன விரும்புறா, நீ ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கணுமே ஒழிய என்ன படக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாது. அதுக்கு என்ன வழி, அறிக்கை பண்ணிடு. அதுக்கு ஒரே வழிதான், வேற வழியே கிடையாது, வேற ரூட்டே கிடையாது. என்ன வழி, பாவம் அறிக்கை பண்ணிடு. எனக்கு ஞாபகம் வராத, நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன், நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன். எப்ப ஞாபகப்படுத்துறேன், அந்த பாதிப்பு எப்ப வர இருக்குதோ அப்ப ஞாபகப்படுத்துறேன். நீ அப்ப அறிக்கை பண்ணிட்டா போதும், நீ அப்ப சொல்லிட்டீனா போதும், அப்ப நீ பண்ணிட்டா போதும். நான் என்ன பண்ணிடுவேன், அந்த கோட்ல கிரிக்கிடுவேன். அந்த சத்துரு என்ன செய்ய முடியாது, என்கிட்ட நோட்டை காட்ட முடியாது. இந்த பாவத்தை என்ன பண்ணுச்சு, நீங்க கொடுத்த அவகாசம் முடிஞ்சு போச்சு, நீங்க என்ன பண்ணுங்க, பனிஷ்மெண்ட்டை கொடுங்கன்னு அந்த சத்துரு வந்து என்ன செய்ய முடியாது, என் மேல குற்றம் சாட்ட முடியாது. நான் சொல்லுவேன், இத்தனாம் தேதி இந்த இடத்துல அவன் என்ன பண்ணிட்டான், இந்த பாவத்தை அறிக்கை பண்ணிட்டான், அந்த பாவம் கிறுக்கப்பட்டது. நான் இரக்கமுள்ள தேவன், என்ன செஞ்சுதான் ஆகணும், மன்னிச்சுதான் ஆகணும். நான் அவங்கிட்ட சொல்லிடுவேன். இப்ப யாருக்கு நன்மை, உனக்கு எனக்கு நன்மை. ஆமே ஆமே. அப்ப அதனால தான் இளைய மகன் என்ன செய்யறான், கரெக்டா எப்போ, அந்த புத்தி தெளிந்த போது அவன் சொல்றான், தகப்பனுக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் என்ன செஞ்சிட்டேன், பாவம் செஞ்சிட்டேன்.
தகப்பனுக்கு விரோதமா என்ன செஞ்சுட்டேன்? பாவம் செஞ்சுட்டேன். இப்ப அவரை கேட்கணும் இல்லையா? அப்ப தேவனுக்கு விரோதமான பாவம் எது? இல்ல தகப்பனுக்கு விரோதமான பாவம் எது? இல்லையா? பாவத்துல பல வகை, பாவத்துல பல வகை இல்லையா? பாவத்துல பல வகை, பாவத்துல பல வகை, பாவம் செய்யறது பலவிதம். இப்ப பலவிதமான பாவத்துல ஏன்னா சாலமோன் சொல்லும்போது சொல்லுவாரு, உமக்கு விரோதமா உமக்கு விரோதமா உமக்கு விரோதமா அப்படின்னு சொல்றாரு. இந்த இளைய மகனும் சொல்றார், என்ன சொல்றாரு? உமக்கு விரோதமா அப்படின்னா இல்லையா? இந்த அப்பாவுக்கு நம்ம இவன் என்ன பாவம் பண்ணா? எழுத்தின்படி பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. தேவனுக்கு விரோதமான பாவம் இருக்கு, தேவனுக்கு விரோதமான பாவம் இருக்கு. அப்பாவுக்கு விரோதமான ரெண்டு வார்த்தையா சொல்றானா? அந்த எளிய மகன் என்ன பார்த்தா? ரெண்டு வார்த்தையா சொல்ற. ஒண்ணு என்ன? தகப்பனுக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செஞ்சார் இல்லையா? ரெண்டு பாவத்தை சொல்றாரு இல்லையா? ரெண்டு பாவத்தை சொல்றாரா? அதுல ஒரு பாவம் என்ன பாவம்? அப்பாவுக்கு விரோதமான பாவம். ஒரு பாவம் என்ன பாவம்? தேவனுக்கு விரோதமான பாவம் இல்லையா? கொரிந்தியர்ல பவுல் சொல்வார், யார் என் ஆலயத்தை கெடுக்கிறவனை நான் கெடுப்பண்ணுவார், சரீரத்தை கெடுக்கிறவனை நான் கெடுக்க பண்ணுவார். எது? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல நீங்களே தேவனுடைய ஆலயம், இந்த ஆலயத்தை ஒருவனை கெடுத்தால் அவனை நான் என்ன செய்வேன்? நான் கெடுக்குவேன் அப்படின்னு 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று அறியீர்களா? இந்த ஆலயத்தை கெடுக்கிறவனை தேவன் கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பான். அப்ப அந்த ஆளுக்கு என்ன செய்யக்கூடாது? அப்ப சரீரம், அதாவது நம்ம சரீர சம்பந்தமான பாவம், நம்ம சரீரத்துல நாம் செய்யக்கூடிய தவறுகள், நாம் செய்யற தவறுல நம்ம சரீரம் நம்ம ஈடுபடுமானால், நாம் செய்யற தப்புகளில் நம்ம சரீரம் ஈடுபடுமானால் அது யாருக்கு விரோதமான பாவம்? தேவனுக்கு விரோதமான பாவம். தேவனுக்கு விரோதமான பாவம். சொல்றது புரியுதுங்களா? இவன் செஞ்சதுல ரெண்டு தப்பு. ஒரு தப்பு என்ன தப்பு? தேவனுக்கு விரோதமானது இல்லையா? மற்றொரு என்ன தப்பு? தகப்பனுக்கு. இப்ப நான் தகப்பனை பத்தி பேசல இல்லையா, எனக்கு நேரம் இல்ல. தேவனுக்கு விரோதம் மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறேன் சரியா? தகப்பனுக்கு விரோதமா பாவம் செய்தப்ப நான் பேச விரும்பல, அது எனக்கு நேரம் இல்ல. இது ஒண்ணு மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். எது? தேவனுக்கு விரோதமான பாவம். தேவனுக்கு விரோதமான பாவம். ஏன்னா முதல்ல கவனிக்கிறதே அதை தான் கவனிச்சிடணும். எனது உமக்கு விரோதமா நாங்க பாவம் செஞ்சதை மன்னிங்க, உமக்கு விரோதமா பாவம் செஞ்சதை மன்னிங்க அப்படின்னு சொன்னது இல்லையா? அப்ப இந்த சரீரம் நாம் செய்யற தவறுகளிலே இந்த சரீரம் ஈடுபடக்கூடாது. சிந்தை ஈடுபடுவது வேறு, உணர்வுகள் ஈடுபடுவது வேறு, இன்னும் சொல்ல போனா ஆத்மா ஈடுபடுவது வேறு, ஆவி ஈடுபடுவது வேறு, சரீரம் ஈடுபடுவது வேறு. பாவத்தை 3 ஈடுபடும். ஒண்ணு ஆவியும் ஈடுபடும், ஆத்மாவும் ஈடுபடும், சரீரமும் ஈடுபடும் இல்லையா? இப்ப நான் சொல்றது என்ன? தகப்ப தேவனுக்கு விரோதமான பாவம் எதுன்னா நிறைய பாவம். அதுல இன்னைக்கு சொல்றது என்ன? நம்ம சரீரம் என்ன செய்யக்கூடாதுன்னா ஈடுபடக்கூடாது. நாம் செய்யற பாவத்தை நம்ம சரீரம் செய்யக்கூடாது. சிந்தை ஈடுபடுவது வேறு, உணர்வுகள் ஈடுபடுவது வேறு, உணர்ச்சிகள் ஈடுபடுவது வேறு, சரீரம் ஈடுபடுவது வேறு. என்ன உங்களுக்கு ஆவி ஆத்மா சரீரத்தை நான் விளக்கிட்டேன். உங்களுக்கு ஆவில என்ன இருக்குது, ஆத்மாவில் என்ன இருக்குது, சரீரத்தில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு 3 உங்களுக்கு விளக்கிட்டேன் சரியா? இப்ப நான் அதை எடுக்க முடியாது, இப்ப நான் சொல்ல முடியாது. இப்ப அவன் என்ன சொல்ல விரும்புறா? நாம் செய்யற தவறுகளிலே நம்ம சரீரம் என்ன செய்யக்கூடாது? ஈடுபாடு இருக்கக்கூடாது. ஈடுபாடு இருக்கக்கூடாது. அந்த சரீரம் ஈடுபாடு இருக்குமானால் அந்த பாவம் என்ன பாவம்? தேவனுக்கு விரோதமான பாவம். தேவனுக்கு விரோதமான பாவம். இந்த தேவனுக்கு விரோதமான பாவத்தை இளைய மகன் சொல்லல, ஆனா மூத்த மகன் கிளீனா சொல்றான். என்ன சொல்றான்? உம்முடைய மகன் தூரத்துக்கு போய் வேசிகளோட செலவு பண்ணான்னு சொல்றான் இல்லையா? இன்னைக்கு எழுத்தின்படி நம்ம வேசித்தனம் என்பது இல்லை. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நம்ம பாமரிக்கப்பட்ட வேசித்தனம் என்பது நம்ம வாழ்க்கையில இல்லை. ஆனா இந்த வேசித்தனத்தை யாக்கோபு எப்படி சொல்றாரு? யாக்கோபு 4ஆம் அதிகாரம், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1-4 வரைக்குமே கொஞ்சம் அழகா நிறுத்தி வாசிச்சீங்கன்னா அங்க ஒரு பாவத்தை அழகா சொல்றார். என்ன சொல்றார்? வாசிக்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1 உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களுக்குள்ளே போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்க சண்டையும் யுத்தமும் பண்ணியும்
நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. அடுத்தது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படிக்கு செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறீர்கள் இருக்கிறீர்கள். அடுத்த வருஷம் எப்படி ஆரம்பிக்கிறாரு? விபச்சாரரேன்னு ஆரம்பிக்கிறார். அப்ப எந்த காரியத்தை விபச்சாரத்தோடு ஒப்பிடுறாரு? நம்முடைய ஆசைகளை மாத்திரம் நாம் நிறைவேற்றுவதற்காக எடுக்கிற முயற்சிய விபச்சாரன்னு சொல்றாரு. மேல என்ன சொல்லி முடிக்கிறாரு? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கல இல்லையா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு என்ன செய்யல, உங்களுக்கு கிடைக்கல. 3 வசனம் படிங்க. 3 வசனத்தை, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படிக்கு தகாத விதமா விண்ணப்பம் பண்றீங்க. அடுத்த வருஷம் எப்படி ஆரம்பிக்கிறாரு? விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதம் பகை என்று அறியீர்களா? அப்ப எந்த ஜெபத்தை ஒரு விபச்சார பாதோடு ஒப்பிடுறாரு? நம்முடைய ஆசைகளை மட்டும் நிறைவேற்றுவதற்கு. அதுல தேவ சித்தம் இருக்காது, தேவ நோக்கம் இருக்காது, தேவனுடைய விருப்பம் இருக்காது, தேவனுடைய ஆசை இருக்காது. தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரோ அது அந்த ஜெபத்துல இருக்காது. மாறாக என்ன? முழுக்க 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 நம்முடைய ஆசைகளை மட்டும் நாம் நிறைவேற்றுவதற்காக நாம் எடுக்கிற முயற்சி விபச்சாரன்னு சொல்றார். இது அப்படியே எழுத்தின்படியும் இளைய மகன் மட்டும் அப்படியே சொல்றான் இல்லையா? இளைய மகன் மட்டும் மூத்த மகன் சொல்றான், அவன் தூரதேசத்துக்கு போய் வேசிகளோடு என்ன செஞ்சான்? தன்னுடைய பணத்தை எல்லாம் செலவழிச்சான் இல்லையா? அப்ப அங்க செலவு பண்றானே, எதுக்கு செலவு பண்ணா? முழுக்க 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 அவன் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக மட்டுமே செலவு பண்ணான். செலவு பண்ண மூத்த மகன் சொல்றான் இல்லையா? அவன் செலவு பண்ண சொல்றான் இல்லையா? அவன் செலவு பண்ண சொல்றான் இல்லையா? இவன் செலவு பண்ண யாருக்காக செலவு பண்ணா? இதுல ஆண்டவருக்கு எதனா பிரயோஜனம்? இதுல ஆணுடைய விருப்பம் ஏதாவது இல்ல, அப்பாவுடைய விருப்பம் இல்ல. முழுக்க முழுக்க யார் தான்? அவனுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக மட்டுமே ஒரு நபர் எடுக்கிற முயற்சிய விபச்சாரத்தோடு கூட தேவன் ஒப்பிட்டு பேசுறார். அப்ப நான் என்ன அறிக்கை பண்ணணும்? நான் கேட்டலாம், ஒருவேளை ஜெபிச்சிருக்கலாம் இல்லையா? அவன் எப்படி அவன் ஜெபம் பண்ணான் இல்லையா? 3 வசனம் என்ன? ஜெபம் தானே. 3 வசனம் என்ன? ஜெபம் தானே. தங்கள் ஆசைகளை இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே விண்ணப்பம் பண்றான் இல்லையா? அப்ப ஜெபிக்கிறான் இல்லையா? என்ன ஜெபம் இது? அவனுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவன் என்ன சொல்றாரு? வேசித்தனத்தோடு ஒப்பிடுறாரு, விபச்சாரத்தோடு ஒப்பிடுறார் இல்லையா? இந்த விபச்சார பாவத்தை தான் கொரிந்தியருக்கு பவுல் சொன்னது. ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தா நான் அவனை கெடுப்பன்றார். நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று அறியீர்களா? நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று அறியீர்களா? ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தா நான் அவனை கெடுப்பன்றார் இல்லையா? அப்ப ஆலயம் தேவனுடைய ஆலயம் நம்ம தானே. அப்ப எல்லா பாவமும் சரீரத்துக்கு அப்பாற இருக்கும், ஆனா விபச்சார பாவம் மட்டும் சரீரத்தோட சம்பந்தப்பட்டு இருக்கும். எல்லா பாவமும் சரீரத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கும். இது பைபிளே சொல்றது. கொரிந்தியர், எனக்கு வாசிக்க நேரம் இல்லை. கொரிந்தியரே பவுல் சொல்றாரு, எல்லா பாவங்களும் சரீரத்துக்கு என்னவா இருக்கும்? புறம்பா இருக்கும். ஆனா விபச்சார பாவம் மட்டும் என்ன இருக்கும்? சரீரத்தோடு கூட சம்பந்தப்பட்டு இருக்கும். இந்த விபச்சார பாவத்தை யாக்கோபு என்ன சொல்றாரு? நீங்க தகாத விதமா ஜெபம் பண்ற பாரு, அந்த தகாத வித ஜெபம் என்ன? அவன் ஆசையை மட்டும் நிறைவேற்றுவது இல்லையா? மார்க் 10ஆம் அதிகாரத்துல ஒரு அம்மா ஜெபம் பண்றாங்க. இதே வார்த்தையை ஆண்டவர் அங்க சொல்லுவார். என்னது? ஒருத்தன் வலது பக்கத்துல இருக்கணும், என் பையன் ஒருத்தன் உங்க இடது பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்றான், நீ கேட்கறது என்னன்னு தெரியல, நீ தகாத விதமா ஜெபம் பண்றன்னு சொல்லுவார் ஆண்டவர். யாரை பார்த்து? செபதேவியுடைய தாயை பார்த்து சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? நீ தகாத விதமா ஜெபம் பண்றேன்னுவார். நீ தகாத விதமா ஜெபம் பண்ற. என்ன ஜெபம்? என் பசங்க என்னவா இருக்கணும்? ஒருத்தன் வலது பக்கத்துல இருக்கணும், ஒருத்தன் இடது பக்கத்துல இருக்கணும். நீ என்ன செய்யறது தெரியல. வாசிப்பா. ஆனாலும் அதுக்கு முன்னாடி தகாத விதமான அந்த வார்த்தை இருக்கும் பாரு. அதுக்கு முன்னாடி வசனம் பாரு. அதுக்கு முன்னாடி வசனம், அதுக்கு முன்னாடி 2 வசனம் தள்ளி பாருங்க. மார்க் 10 இருக்குது அந்த வசனம் இருக்கு. தகாத விதமா என்ன செய்றீங்க? நீ ஜெபம் பண்ற அப்படின்னு பாரு. தகாத விதமா நீ ஜெபம் பண்றன்னு பாரு.
அந்த அம்மா கேட்கிற கேள்விக்கு அவர் அழகா சொல்லுவார். நீ எப்படி கேட்கிற? நீ கேட்கறது இன்னதுன்னு தெரியாம இருக்கணும். இன்னொரு சொல்றாரு, தகாத விதமான செய்யற, நீ ஜெபம் பண்றவா. அப்ப தன்னுடைய ஆசைகளை மட்டும் நிறைவேற்றிக் கொள்ளுவதற்காக, தன்னுடைய ஆசைகளை மட்டும் நிறைவேற்றிக் கொள்ளுவதற்காக ஏறெடுக்கப்படுகிற ஒரு ஜெபத்தை தேவன் எதோடு ஒப்பிடுறாரு? ஒரு விபச்சாரத்தோடு கூட ஒப்பிடுறார். அந்த விபச்சார பாவம் எது? சரீர சம்பந்தமானது. இவன் அந்த இளைய மகன் அடிக்க சொன்னானே, என்ன அடிக்க சொல்றான்? தகப்பனுக்கு விரோதமா இல்ல, பரத்துக்கு விரோதம் என்ன செஞ்சேன்? நான் பாவம் செஞ்சேன். அப்ப என்ன பாவத்தை அறிக்கை பண்றாம? ஏன் ஆசையை மட்டும் நிறைவேற்றிக் கொள்ளுவதற்கு நான் செய்த செயல்களை தேவன் என்ன செய்யணும்? எனக்கு மன்னிக்கணும். சொல்றதுனால புரியுதுங்களா? இப்ப அவன் என்ன செய்யறான்? பரத்துக்கு விரோதமா பாவம் செஞ்சான். என்ன பாவம் செஞ்சான்? விபச்சார பாவம். அந்த விபச்சார எது சொல்லலாம்? தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு மட்டும். இதுல மற்ற யாருக்குமே எந்த பயனும் கிடையாது. யாருக்கு எந்த பயனும்? சபைக்கு பயன் கிடையாது, அவனுக்கே பயன் கிடையாது, அவங்க அப்பாவுக்கு பயன் கிடையாது, சமுதாயத்துக்கு பயன் கிடையாது, யாருக்குமே பயன் இல்லை. ஆனா யாருக்கு மட்டும்? அவன் ஆசையை மட்டும் நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஏறெடுத்த ஒரு ஜெபத்தை தேவன் எதோடு ஒப்பிடுறாருன்னா விபச்சாரத்தோடு கூட ஒப்பிடுறார். விபச்சாரத்தோடு கூட என்ன செய்யறாரு? ஒப்பிடுறார். அப்ப நம்ம கேட்கிற எந்த காரியம் வந்தாலும் அது யார் சம்பந்தப்பட்டதா இருக்கணும்? நம்ம ஒண்ணு கேட்கணும்னு வச்சுக்கோங்க, அது என்ன சம்பந்தப்பட இருக்கணும்? இப்ப நான் ஒரு நல்ல வேலையை கேட்கிறேன், ஆண்டவரே எனக்கு நல்ல வேலையை வாய்க்க பண்ணித்தாங்கப்பான்னு கேட்கிறோம் இல்லையா? இந்த நல்ல வேலை எதுக்கு கேட்கிறோம்? இதுக்கு நம்ம பதில் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். என்னது? நீங்க எனக்கு வேலையை கொடுத்தீங்கன்னா நான் என்ன செய்வேன்? நான் தேவனுக்கு உதவியா இருப்பேன், நான் நம்ம சபைக்கு உதவியா இருப்பேன், என் குடும்பத்துக்கு உதவியா இருக்கேன், ஏழை எளிய மக்களுக்கு உதவியா இருப்பேன். நம்முடைய வேலைகள் அத்தனை பேருக்கும் பயன்படும். நான் சொல்லல, பவுல் சொல்றாரு. எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றார். என்ன சொல்றார்? நீங்க நல்ல வேலைகளை செய்து பிரயாசப்படுங்கள், குறைச்சல் உள்ளவர்களுக்கு இனி கொடுக்கத்தக்கத அளவுக்கு நல்ல வேலையை செய்து பிரயாசப்படுங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22, 23 நினைக்கிறேன் பாருங்க. எபேசியர் 4 கடைசி பகுதியில் இருக்கும். எபேசியர் 4ல கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. அடுத்த வசனம் பாருங்க. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலையை செய்து பிரயாசப்பட கடவன். இல்லையா? அப்ப எதுக்கு நான் வேலை கேட்கிற? ஏன் அவன் திருடுறான்? அவனுக்கு இல்ல, அவன் திருடுறான் இல்லையா? அப்ப நான் என்ன செய்வேன்? அவனை திருடால் கூட மாட்டேன், என்னால முடிஞ்சலுக்கு என்ன செய்யறேன்? அவனுக்கு உதவி செய்வேன். அப்ப வேலை எது கேட்கணும்? இந்த வேலை எத்தனை பேருக்கு பயன்படும்? இந்த வேலை எத்தனை பேருக்கு பயனுள்ளதா மாறும்? நம்ம கேட்கறது எத்தனை பேருக்கு பயனுள்ளதா மாறும்? அதை மையப்படுத்தி தான் தேவன் என்ன செய்ய விரும்புறார்? நமக்கு அதை கொடுக்க விரும்புறார். அப்ப இளைய மகன் கேட்டானே, யாருக்கு பயன்? யாருக்கும் பயன் இல்ல. அவனுடைய ஆசையை மட்டும் நிறைவேற்றிக் கொள்ளுவதற்காக அவன் எடுத்த முயற்சியை தேவன் விபச்சாரத்தோடு ஒப்பிடுறான். அது யாருக்கு புரிஞ்சு போச்சுன்னா இளைய மகனுக்கு புரிஞ்சு போச்சு. நான் என்ன செஞ்சேன்? என் சுய இச்சையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நான் பட்ட பிரயாசம் அது தேவனுக்கு விரோதமான பாவம். அந்த பாவத்தை அவன் என்ன செய்யறான்? அறிக்கை பண்ணும்போது தான் அவன் என்ன கேட்டான்? எங்க அப்பா வீட்டில் ஒரு கூலிக்காரனா இருந்தா போதுன்னு கேட்டான் இல்லையா? கூலிக்காரனா மட்டும் கர்த்தர் வைக்கல, கூலிக்காரனா வைக்கல, அவன் நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு அவனை எஜமானாகவே தேவன் வச்சார். அந்த இளையமன் எப்படி வச்சாரு? கூலிக்காரனா வச்சாரு. எப்படி வச்சாரு? எஜமானாக வச்சாரே ஒளிய அவன் என்னவாக வைக்கல? கூலிக்காரனாக வைக்கல. இது எங்க ஜெபிச்ச ஜெபம்? அவன் மனசுல வச்ச ஜெபம், தனக்குள்ளே ஜெபித்த ஜெபம். ஒரு கூலிக்காரன் தான் கூட பரவாயில்லன்னு அந்த கூலிக்காரனை வைக்க விரும்பல. அவன் நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு ராஜ வாழ்க்கையை அவனுக்கு கொடுத்தாரு, ஒரு மேன்மையான வாழ்க்கையை கொடுத்தாரு. இந்த மேன்மையான வாழ்க்கை கிடைப்பதற்கு அடித்தளமா அமைஞ்சது என்ன? அவன் பாவ அறிக்கை. என்ன பாவ அறிக்கை? தேவனுக்கு விரோதமான செஞ்ச பாவம். என்ன பாவம் தேவனுக்கு விரோதமா? தன்னுடைய ஆசையை மட்டும் நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஜெபித்த ஜெபம் தேவ சமூகத்தில் விபச்சார பாவமா போயிட்டு இருக்குது. எது விபச்சார பாவம்? தன்னுடைய ஆசை. அதுல வேற யாருமே இன்வால்வ் கிடையாது. குடும்பம் அதுல ஆஸ்வதிக்கப்படல, சபை அதனால ஆஸ்வதிக்கப்படல, ஏழை எளிய மக்கள் அதனால ஆஸ்வதிக்கப்படல. முழுக்க 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 எதுக்கு மட்டும் தான் கேட்டான்? தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்வது மட்டும்
அவனுடைய நோக்கமாக இருந்த செயல்பட்டதை தேவன் பார்த்தா இது விபச்சார பாவத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிறார். ஆமே. அப்ப நம்ம கையில கிடைத்த வேலைகள், குடும்பம், இனி பொருள், ஒரு சின்ன பேனா கூட இருக்கட்டும், இது எதுக்கெல்லாம் பயன்பட்டுச்சு? நம்ம கையில கிடைச்ச சின்ன பேனா எதுக்கெல்லாம் பயன்பட்டுச்சு? நம்ம கேட்கிறது எதுக்கெல்லாம் பயன்படுவதற்காக நம்ம கேட்கிறோம். நம்ம ஜெபம் பண்ணுவோம்ல, நம்ம ஜெபம் பண்ணுமா? ஆண்டவரே நல்ல ஒரு வீடை கட்டி கொடு, ஜெபம் பண்ணலாம் இல்லையா? ஜெபம் பண்ணுவோம் தானே. இந்த ஜெபம் கேட்க வீடு எதுக்கு? சொந்தத்துக்கு இல்லையா? இந்த சொந்தத்துக்காக மட்டும் கேட்கிறேன் பார்த்துமா, இதுதான் விபச்சார பாவத்தை கத்த சேர்த்தாரு. அப்ப நம்ம ஜெபம் எதில் சேர்க்கணும்? எனக்கு ஒரு வீடு இருந்துச்சுன்னா இதுல என்ன செய்வேன்? வாரத்தில் ஒரு நாளைக்கு இங்க இருக்கிற மக்களை எல்லாம் கூட்டி என்ன செய்வேன்? ஆண்டவரே நான் ஜெபக்குழுவை நான் நடத்துவேன். இங்க 10 பேர் வந்து என்ன செய்வாங்க? ஆசீர்வதிக்கப்பட்டு போவாங்க. எனக்கு ஒரு வீடை கொடுத்தீங்கன்னா நான் இப்படி எல்லாம் நான் என்ன செய்வேன்? நான் பயன்படுவேன்னு கேட்கிறேன் பத்தியா? இப்ப கேட்கறது எது கேட்கிறோம்? அடுத்தவங்க ஆஸ்வாத இன்வால்வ் பண்ணி நான் செய்யறோம், நம்ம கேட்கிறோம். ஆனா முழுக்க முழுக்க எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும், நான் இப்படி இருக்கிறேன், எனக்கு கஷ்டத்துல இருக்கிறேன், எனக்கு சுயமா வீடு வேணும், இந்த வீடு வேணும்ன்ற நோக்கம் மட்டும் கேட்கிறேன் பத்தியா? அந்த பாவம் எங்க போய் சேருதுன்னா விபச்சார பாவத்துல போய் சேருது. நான் விளங்கத்துக்காக சொல்றேன், சரியா? அப்ப இப்படி ஒவ்வொரு காரியமும், எந்த காரியம் கேட்டாலும் சரி, எந்த காரியம் கேட்டாலும் சரி, என்ன ஆஸ்வாதம் கேட்டாலும் சரி, என்ன சொல்லணும்? இது எதுக்கெல்லாம் நீ பயன்படுத்த போற இல்லையா? அண்ணாளுக்கு ஒரு குழந்தை வேணும் இல்லையா? என்ன கேட்டா அண்ணாள் போய் எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கொடு, அப்படியே கேட்டா என்ன கேட்டா? எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கொடுத்தீங்கன்னா அவன் உயிரோடு இருக்க வரைக்கும் அவன் எங்க பயன்படுவான்? ஆலயத்துக்கு பயன்படுவான்னு கேட்டா இல்லையா? இந்த ஜெபத்தை ஆண்டவர் மறுக்கவே முடியல. ஏன்? அப்ப ஜெபம் என்ன ஜெபம்? பிரயோஜனமான ஜெபம். இவங்க என்ன செய்ய போறாங்க? அநேகர் ஆஸ்வதிக்கப்பட போறாங்க இல்லையா? அப்ப ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? அநேகருக்கு பிரயோஜனமான ஜெபம் இல்லையா? இன்னைக்கு நம்ம கேட்கிறோமே, யாருக்கு பிரயோஜனம்? எதுவா இருந்தாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் சரி, நம்ம கேட்கிறது யாருக்கு பயன்படணும்? தேவனுக்கு பயன்படணும், சபைக்கு பயன்படணும், சமுதாயத்துக்கு பயன்படணும், நமக்கும் பயன்படணும். சோ இத்தனை கோணத்துல பயன்படக்கூடிய ஒண்ணு நம்ம கேட்கிறது தான் தேவனுக்கு பிரியமான ஜெபம். இதுல எதுவுமே இன்வால்வ்மெண்ட் கிடையாது. எது? நான் கேட்கிறவன்ல. இப்போ இதனால நம்ம சர்ச்சு போனாங்கல்ல, அண்ணால் சர்ச்சு போனாங்களா? குழந்தைய கேட்டாங்களா? ஆண்டவர் கொடுத்தாரா? கொடுக்கல. ஏன் கொடுக்கல? எதுக்கு கேட்டாங்கன்னே அவங்களுக்கு தெரியல. ஆண்டவரே எனக்கு குழந்தை கொடுங்க. எதுக்கு? இவெல்லாம் அப்படி என்ன பேசுறான், ஒரு குழந்தைய கொடுத்தவெல்லாம் பேசுவாளா என்ன? அப்படிதானே கேட்டான். இப்ப இவன் நோக்கம் என்ன? பெண்ணினால் இவ்வளவு பேசக்கூடாது, அதுக்காக என்ன வேணும்? இதுக்காக. இது யாருடைய ஆசை? உன் சொந்த விருப்பத்துக்காக மட்டும் கேட்கறத கத்த ஜெபத்தை கணக்கிலே வைக்கல. நீ எது கேட்டாலும் சரி, எந்த பொருளை கேட்டாலும் சரி, ஒரு குண்டூசி கேட்டா கூட சரி, இது எதுக்கு பயன்படுத்த போற? இந்த குண்டூசி வச்சு என்ன செய்ய போற? இது யாருக்கு பயன்பட போகுது? அந்த தெளிவும் அந்த விளக்கமும் நம்ம கிட்ட இருக்குமானா நீ கேட்கிற ஜெபம் தேவனுக்கு உகந்த ஜெபம். அப்படி இல்லை, முழுக்க முழுக்க அது என்னை சார்ந்தது மட்டுமே, எனக்கு மட்டுமே பயன்படக்கூடிய விதத்துல என் ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக மட்டுமே நான் கேட்கிற ஜெபம் தேவ சமூகத்துல விபச்சார பாவம். நம்ம பார்வையில ஜெபம், அவர் பார்வையில என்ன? 3 வசனம் எதை மையப்படுத்தி சொல்லி வராரு? ஜெபத்தை பத்தி சொல்லி வராரு இல்லையா? இந்த 3 வசனம் மேல இருக்கிற யாக்கோபு 4 1 2 3 இது 3 வசனமே எதை மையப்படுத்தி சொல்லி வராரு? ஜெபத்தை பத்தி சொல்லி வந்துட்டு தான் 4 வசனம் எப்படி ஆரம்பிக்கிறாரு? விபச்சாரரேன்னு ஆரம்பிக்கிறார் இல்லையா? அப்ப இந்த வார்த்தை எதோட சம்பந்தப்பட்டது? ஜெபத்தோட சம்பந்தப்பட்டது. ஜெபத்தோட சம்பந்தப்பட்டது. நம்ம ஜெபிக்கிறோம், அதை எதுக்காக நீ ஜெபத்தை எடுக்கிறோம்? ஒரு கேட்கிறோம், அதை யாருக்காக கேட்கிறோம்? அண்ணால் கேட்டா எனக்கு மட்டுமல்ல, அது யாருக்கும் பயன்படணும். பிள்ளை எழுதுதான். இப்ப ஒண்ணு என்ன? என்ன பெண்ணால என்ன செய்ய முடியாது, என்ன திட்ட முடியாது இல்லையா? மறுபக்கம் என்ன? ஆசாரியனாம இருக்குமா? எத்தனை பேருக்கு பயன்? அவளுக்கும் பயன், அவ குடும்பத்துக்கும் பயன், தேவனுக்கும் பயன், தேவ ஜனங்களுக்கும் பயன் இல்லையா? அவன் கடைசி காலத்துல கேட்கிறாரு, எல்லாரும் சொல்லுங்க என்ன பார்த்து, உங்ககிட்ட எதை நான் வாங்கினேன், எதனா அனுபவம், எதனா ஏமாத்தன, எதா கன்சடி என்ன நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இல்லையா, நீங்க அப்படி ஒண்ணுமே என்ன செய்யல. ஜனங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனம், தேவனுக்கு பிரயோஜனம், குடும்பத்துக்கு பிரயோஜனம், ஜெயிலுக்கு பிரயோஜனம்,
எல்லா விதத்திலும் சம்பந்தப்பட்ட ஒண்ணு அண்ணால் கேட்டபோதுதான் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு என்ன செஞ்சார்னா பதில் கொடுத்தா. இன்னைக்கு ஆண்டவரை கேட்கிறமே, எதுக்காக கேட்கிற? இப்ப ஆண்டவர் கேட்கிறா, நீ கேட்கல எதுக்கு இது அப்படின்னு கேட்டா இது என்ன பதில் சொல்ல போறோம்? எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும்னு கேட்கிற ஜெபத்தை தான் தேவன் யார கூட சேர்த்து வச்சிருக்கிறாரு? விபச்சார பாவத்தோட சேர்த்து வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு அந்த பாவத்தை மறிக்கப்படணும். எந்த பாவத்தை? ஏன் ஆசையை மட்டும் நிறைவேற்றி கொள்வதற்காக நான் கேட்டது, நான் செயல்பட்டதை இன்னைக்கு தேவ சமூகத்தை என்ன செய்ய வேண்டும்? நாம் அறிக்கை பண்ண வேண்டும். அந்த பாவம் தான் யாருக்கு விரோதமா இருக்குது? தேவனுக்கு விரோதமான பாவம். அந்த பாவத்தை அறிக்கை பண்ணணும். எந்த பாவம்? ஏன் ஆசைகளை மட்டும் நான் நிறைவேற்றி கொள்வதற்காக பட்ட பிரயாசம், எடுத்த முயற்சி, ஜெபித்த ஜெபம். அதுல யார் கிடையாது? அதுல யாருக்கு பயன் இல்லை? தேவனுக்கும் பயன் இல்லை, தேவ ஜனங்களுக்கும் பயன் இல்லை, ஆண்டவருக்கும் பயன் இல்லை, யாருக்குமே பயன் இல்லை. ஆனா யாருக்கு மட்டும் பயன்படக்கூடியது? எனக்கு மட்டும் பயன்படக்கூடியதை உன்னை கேட்டிருப்பா அது விபச்சார பாவத்தோட சம்பந்தப்பட்டது. அந்த பாவம் தேவனுக்கு விரோதமான பாவம். அந்த பாவத்தை இன்னைக்கு அறிக்கை பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கண்களை மூடலாமா? கண்களை மூடலாமா? கண்களை மூடுவோமா? முன்குறித்தீரே, பிரித்தெடுத்தீரே, நீதிமானாக தினம் பார்க்கின்றீர். முன்குறித்தீரே, பிரித்தெடுத்தீரே, நீதிமானாக தினம் பார்க்கின்றீர். மன்றாடும் போது செவி சாய்க்கின்றீர் என்பதை நான் அறிந்து கொண்டே. நான் மன்றாடும் போது செவி சாய்க்கிறீர் என்பதை நான் அறிந்து கொண்டே. எந்த மன்றாட்டுக்கு தேவன் செவி கொடுக்க விரும்புகிறார்? பாவ அறிக்கை செய்த ஜெபத்துக்கு, மன்றாட்டுக்கு தான் கர்த்தர் செவி கொடுக்க விரும்புகிறார். நமக்கு அறிஞ்சும் அறியாமலும் பலவிதமான ஜெபங்கள் ஒவ்வொரு நாளும் ஏறெடுத்துக்கொண்டே இருக்கிறோம். அத்தனை ஜெபங்களுக்கும் பதில் வர வேண்டுமானால் நாம் பாவ அறிக்கை செய்ய வேண்டும். நாம் பாவ அறிக்கை செய்ய வேண்டும். அந்த பாவ அறிக்கை தான் என் ஜெபங்களுக்கு பதிலை கொண்டு வரும். எங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு? என் மனசுக்குள்ள நான் ஜெபிச்ச ஜெபத்துக்கு. இளைய மகன் ஜெபிச்சது மனசுக்கு வெளியே அல்ல, மனதுக்குள்ளே ஜெபித்த ஜெபம். நீ மனசுக்குள்ள ஜோமைட்டு வந்திருக்கிற அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறேன்னா இன்னைக்கு நீ பாவ அறிக்கை செய்யணும். எந்த பாவத்தை அறிக்கை செய்யறது? விபச்சார பாவம். எது விபச்சார பாவம்? ஏன் ஆசைகளை மட்டும் நிறைவேற்றி கொள்வதற்காக மட்டும் நான் கேட்டதை கர்த்தர் விபச்சார பாவத்தோடு சம்பந்தப்படுத்துகிறார். அந்த பாவத்தை இன்னைக்கு அறிக்கை பண்ணி நான் விட்டுட்டேன்னா, நான் நினைச்சு மனசுல ஜெபிச்சா அதை பார்க்கணும். நான் நினைச்சு பார்க்காத அளவுக்கான ஆசீர்வாதத்தை எனக்கு தேவன் தர விரும்புகிறார். அறிக்கை பண்ணி விடுவோம். கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிக்கணும். பரிசுத்த பிதாவே, இந்த வேளையில் நம்முடைய சமூகத்தை நிற்கிறோம். ஒருவேளை கடந்த நாட்களில் நான் கேட்டது தேவனுக்கோ, தேவ ராஜ்யத்துக்கோ, சபைக்கோ, சமுதாயத்துக்கோ, குடும்பத்துக்கோ எந்த விதத்திலுமே பயன் கொடுக்காத ஒன்று, எனக்கு மட்டும் அது பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் கேட்டது உண்மையாக இருக்குமானால் இன்னைக்கு அதை அறிக்கை பண்ணு. இன்னைக்கு அதை அறிக்கை பண்ணு. அது தேவனுக்கு விரோதமான பாவம். அது தேவனுக்கு விரோதமான பாவம். சாமுவேல் கேட்டா சொல்லுவார், உங்களுக்காக நான் ஜெபிக்காம போனா நான் பாவம் செய்கிறவனா இருப்பேன். பாவத்தில் பல வகை. அதில் ஒரு வகை என்ன? நம்முடைய ஆசைகளை மட்டும் நிறைவேற்றி கொள்வதற்காக நாம கேட்டது, நம்ம முயற்சி பண்ணது, நம்ம செயல்பட்டது, நம்ம செலவழித்தது, எனிபடி அது எல்லாம் தேவனுக்கு விரோதமான பாவத்திலே சேர்க்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு அந்த பாவத்தை நம்ம அறிக்கை பண்ணணும். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் பல பேருக்கு அது பயனுள்ளதாக இருக்கணும். தேவனுக்கு அது பயனுள்ளதாக இருக்கணும். சபைக்கு அது பயனுள்ளதாக இருக்கணும். சமுதாயத்துக்கு பயனுள்ளதாக இருக்கணும். அப்படி பலதரப்பட்ட மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்குமானால் அந்த ஜபம் தான் உகந்த ஜபம். அந்த ஜபத்துக்கு தான் கர்த்தர் பதில் கொடுக்க விரும்புகிறார். அதான் நெகேமியா சொன்னா,
நாங்கள் செய்த பாவத்தை அறிக்கை பண்ணி நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுங்க. இதை தான் சாலமோன் ஜெபம் பண்ணா, நாங்கள் செய்த பாவத்தை அறிக்கை பண்ணி ஜெபிக்கிறோம், எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுங்க. இதுதான் நெகேமியா சொல்றாரு, சாலமோனும் சொல்றாரு, தாவீதும் செஞ்சாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட பாவத்தை அறிக்கை பண்ணி ஜெபிப்போம். நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுத்து, நீ மனதில் ஜெபித்த ஜெபத்தை விட நீ நினைச்சு பார்க்காத அளவுக்கான ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்து ஆஸ்வதிக்க கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். பரிசுத்த பிதாவே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தோடு இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டு போக நாங்கள் நினைச்சு பார்க்காத அளவுக்கான ஆசீர்வாதத்தை இந்த காலை வேளையிலே எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி ஆஸ்வதி ஜெபிக்கிறோம். கரங்கூட இருக்கட்டும், நாமமையும் பெறட்டும். சகல துதிக்கிற மகிமையெல்லாம் உங்க ஒருவருக்கே செலுத்தி வந்த அத்தனை பேருக்கும் இவங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கான ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆஸ்வதிங்கப்பான்னு சொல்லி மனப்பரம் ஆஸ்வதி ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.